நம்ம வாழ்க்கையிலையும் வில்லன் இருந்துக்கிட்டு தான் இருக்கான். அவன் இன்னும் சாகலை. புரியுதா உங்களுக்கு? இயேசு விடுதலை கொடுத்தது உண்மையா இல்லையா? ஆமான்னு சொல்லுங்களேன். நீங்கள் பேசினா தான் எனக்கு பேச வரும். ஏன்னா நான் அப்படியே பழகிட்டேன். எங்கள் சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இடையில ஆமே நல்லையாங்கிற சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள்லாம் உயிரோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? புரியுதா? அப்போ வில்லன் உயிரோடு தான் இருக்கான். அவன் எப்போ சாவான்னா கடைசியில் நியாய தீர்ப்பில் அவனை அக்கினிக்கு அந்த கடலில் தூக்கி போடுவார். அப்பயும் சாக மாட்டான். கோடி கோடி யுகாயுகமாக அவன் எரிஞ்சு வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பான். அந்த வேதனை உள்ள இடத்துக்கு போகக்கூடாதுங்கிறது தான் இயேசு நம்மளை காப்பாற்ற வந்தார். புரியுதா? அப்போ இந்த வில்லன் இருக்கிற வரைக்கும் நல்லா சினிமா பார்த்தாலும் சினிமாவில் நடித்தாள். அதனால் சொல்கிறேன், கிளைமேக்ஸ் அப்படின்னு முடிவு போட்ட அவனை அந்த வில்லனை கொன்று இல்லாட்டி வில்லனை தூக்கில் போட்டு ஏதாவது ஒன்றா தான் கதை முடியும். பைபிளும் அப்படி தான் முடியுது. அவனை அழிக்கிறதோட அவன் கதை முடியுது. நம்ம கதை அப்புறம் தான் ஆரம்பிக்குது. கோடி கோடி யுகமாக ஆண்டவர்கிட்ட வாழ போகிறோம். அப்போ வில்லன் இன்னும் உயிரோடு தான் இருக்கான். நீங்கள் போகிற ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு செக் வச்சுருப்போம். என்னது? தேவனை விட்டு உங்களை பிரிக்கிறதுக்கு எடுத்த தீர்மானத்திலேருந்து நீங்கள் பின்வாங்கி போகிறது. அது இன்றைக்கி ராத்திரியாக கூட இருக்கலாம். பயமுறுத்தலை, ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். நீங்கள் போன உடனேயே உங்களுடைய மைண்டை மாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பிசாசு தேடுவான். அப்போது நமக்குள்ளே என்ன வரும்? 2 நாள் போய் இவ்வளோ நல்லா இருந்தோம், இப்படி ஆகிட்டமேன்னு ஒரு சோதனையை கொண்டு வரதுக்கு அவன் இருப்பான். ஆனால் அதில் விழுந்து போகாமல் உங்களை காப்பாற்ற தான் ஆவியானவர் இருக்கார். புரியுதா? இப்போ இந்த ஸ்ட்ரகிளிங் உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது, போராட்டம் வந்துக்கிட்டே இருக்குது, நிர்பந்தமான மனுஷனாக இருக்கும். ஆவியானவர் விடுதலை செய்கிறார். நேற்றுக்கு நான் சொல்லி முடித்தது என்னது? ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணால் பாவம் வாசமாக இருக்காது. பாவம் வாசமாக இருந்தால் நீங்கள் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஆவியானவர் அங்கே இருக்க முடியாது. அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வர்றதுக்கு காரணம் உங்களை பாவத்தில் விழவிடாமல் பாதுகாக்கிறதுக்காக. நைட்டு செஷனில் சொன்னேன், வேத வசனம் நமக்கு ஆகாரம். காலையில் எல்லோரும் எத்தனை பூரி சாப்பிட்டீங்க? 3 பூரி. எத்தனை இடியாப்பம்? 1 இடியாப்பம். நான் 3 பூரி 1 இடியாப்பம் சாப்பிட்டேன். அது ஃபிசிக்கலாக நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. அப்போ டீ குடிக்கிறதெல்லாம் நம்ம ஆவிக்குரியது கிடையாது. இது நமக்கு சரீரத்துக்கு தேவையான. காலையில் எத்தனை அதிகாரம் படித்தீங்க? ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே. ஜூலியாவிலேருந்து 2 அதிகாரம். நேற்றுக்கு உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணிட்டு போனதுலேருந்து இப்போ வர்ற வரைக்கும் 112 அதிகாரம் படிச்சிருக்கேன். எத்தனை அதிகாரம்? அதனால தான் நான் ஸ்ட்ரென்த்தாக இருக்கேன், எனர்ஜியாக இருக்கேன். அது என்னுடைய ஆகாரம். 112 அதிகாரம். பொய் சொல்ல மாட்டேன் நான். புரியுதா உங்களுக்கு? நீ வரும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? பைபிள் படிச்சேன். படுக்கும் போது கையில் என்னத்தை வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தேன்? மொபைலை வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தேன். காலையில் எழுந்ததுலேருந்து படித்தேன். என்ன படித்தேங்கிறத சொல்கிறேன். லேவியராமம் 1ஆம் அதிகாரத்துலேருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் முழங்காலில் படித்தேன். எஸ்தர் புத்தகம் 10 அதிகாரம், யோபு புஸ்தகம் 42 அதிகாரம், சங்கீதம் 50 அதிகாரம் படிச்சுட்டு வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு பசி எடுத்தால் தான் சாப்பாடு தேவைப்படும். உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய பசியை தூண்டத்தான் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கார். பசி எடுக்காட்டா மந்தமான நிலைமை வரும், சாப்பாடு சாப்பிடவே பிடிக்காது. இப்போ உங்களுக்குள்ள இந்த ஆவியானவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீதியின் மேல் பசி தாகத்தை ஏற்படுத்துகிறார். இப்போ பாருங்கள், நான் நேற்றுக்கு நைட்டு தான் பைபிள் படிக்கிறதுனுடைய வேல்யூவை பற்றி உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனேன். நான் நினச்சேன் காலையில் எந்திரிச்சுமே ஆசையாக நீங்கள் பைபிள் படிப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் சொல்லிக் கொடுத்த நான் படிச்சுட்டு வந்துட்டேன், நீங்கள் படிக்கலை. ஏன் அப்படின்னா, உங்கள் ப்ரோக்ராமில் கவனம் செலுத்துனீங்க. காலைல 5 மணிக்கு வரணும், டிவோஷன் எடுக்கணும், அப்புறம் ஒர்ஷிப் இருக்குது, இப்படி இருக்குது, கொஸ்டின் ஆன்சர், இப்படியே ப்ரோக்ராமில் உங்கள் சோலை நீங்கள் மறந்துட்டீங்க. உங்களுடைய தேவையை, உங்கள் ஆத்மாவுடைய தேவையை நீங்கள் மறந்துட்டீங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே, அதான் சொல்கிறேன், நான் மெசேஜெல்லாம் கொடுக்க வரல, கொஞ்ச நேரம் பேசிட்டு போய் தான் வந்திருக்கேன். காலையில் எழுந்த உடனே தேவனை தேடணும். ஏன் காலையில் எழுந்த உடனே தேவனை தேடணும் அப்படின்னா, அதிகாலையில் தேவன் என்னை தேடுனா கண்டுபிடிப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஏன் மற்ற நேரத்தில் அவரை கண்டுபிடிக்க முடியாதா? மற்ற நேரத்தில் நம்முடைய மைண்ட் டைவெர்ட் ஆகிடும், கான்சன்ட்ரேஷன் டைவெர்ட் ஆகிடும். மக்களை பார்ப்போம், பேசுவோம். காலையில் எழுந்திரிச்சும் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம அவரை பார்க்குறதுக்கு ஆயத்தமாக இருப்போம். அதனால தான் நான் தென்படுவேன்னு சொன்னார்.
இல்லாட்டி அவர் எங்கேயும் போய் ஓடி ஒளிஞ்சிக்கிறது கிடையாது. இப்போ கூப்பிட்டா கூட நான் காரில் போகும்போது கூட அப்படியே ஆண்டவரோட பேசிக்கிட்டே போவேன். என் பக்கத்தில் ஆண்டவர் உட்காந்துருக்க மாதிரியே இப்படி திரும்பி பேசிகிட்டே போவேன். அது என்னுடைய பழக்கம். புரியுதா? அப்போ காலையில் ஃப்ரெஷ்ஷாக மைண்ட் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்போ எந்திரிச்சு ஆண்டவரை தேடும்போது உங்களுக்கு நல்ல தேவ பிரசன்னத்தை உணர முடியும். உடனே நீங்கள் காலையில் எழுந்து பைபிளை படிக்கும்போது அன்னைக்குள்ள பிரச்சனையோ அன்னைக்குள்ள போராட்டமோ எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருவார். உங்களுக்கு அதான் சொன்னேன், பைபிள் வந்து பரிசுத்த வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, உங்கள் ப்ரொஃபஷனுக்கு உரியது, உங்கள் பிஸ்னஸுக்கும் உரியது, உங்கள் படிப்புக்கு உரியது, எல்லா ஆலோசனையும் உண்டு. நாங்கள் சர்ச்சுக்கு இடம் வாங்குகிற நாட்களில் ஒரு பெரிய பணக்காரர் கோடம்பாக்கத்தில் நான் உதவி போதகராக இருக்கும் பொழுது அவர் பெரிய பிஸ்னஸ்மேன் ஒரு முறை சொன்னார், பாஸ்டர் இங்கே தனியாக போயிட்டீங்க, இடங்கிடம் வாங்கினா என்னை வந்து பாருங்கள் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னாரு. பெரிய பிஸ்னஸ்மேன். இடம் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது அவரை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி போய் உட்காந்து ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணும்போது ஒரு வசனத்து மூலமாக கர்த்தர் பேசுகிறாரு. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் என் முகத்தை கற்பாறையை போல ஆக்கினேன்னு. உடனே பாஸ்டர் மாட்ட சொன்னேன், நான் போகிற காரியம் உருப்படாதுமா அப்படின்னு. ஏன் போகும்போதே இப்படி சொல்கிறீங்க? கர்த்தர் சொல்லிட்டாரு, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறாருன்னா இவன் உனக்கு துணை செய்ய மாட்டான் அப்படின்ட்டு. போனேன். பாஸ்டர் கொஞ்சம் அடுத்த வாரம் வரீங்களா அப்படின்னாரு. அடுத்த வாரம் போனேன். நீங்கள் செவ்வாய்க்கிழமை வரீங்களான்னாரு. நான் சொன்னேன், முடியுமா முடியாதா சொல்லுங்கன்னு. பையன் என்னுடைய பிஸ்னஸ் வந்து 25 லட்சத்தை மாமியார் வீட்டுக்கு கடத்திட்டான், நஷ்டத்தில் ஓடுது, ஒரு 5000 கூட உங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கேன்னாரு. அவர் தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் இடத்த வாங்கிட்டேன். புரியுதா? அப்போ ஆண்டவர் நான் அவர் இல்லைன்னு சொன்னமே எனக்கு கஷ்டம் வரலை. ஏன்? என்னை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் கொண்டு போகிறார். ஆண்டவர் அனுதின வாழ்க்கையில் உங்களுக்கு உதவக்கூடிய துணையாளர். பரிசுத்த ஆவியானவர் காட் அட் த சேம் டைம் இஸ் அவர் ஹெல்ப்பர். புரியுதா உங்களுக்கு? பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேவன் தான், அதே சமயத்தில் அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவர், உங்களுக்கு உதவி செய்யத்தான் வந்திருக்கார். இப்போ நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் கேட்குறீங்க, இங்கே வந்து எழுதி கொடுக்குறீங்க, சொல்கிறாங்க, எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்லுவோம் வேதத்தின் அடிப்படையில். ஆனால் உங்கள் கூடயே இருக்கார்ல, அப்பப்போ உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். உங்கள் மனசில், உங்கள் மனசாட்சியில் அப்பப்போ பேசிகிட்டே இருப்பார். சிக்னல் கிடச்சிரும், ஆனால் அந்த பதிலை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு சாதகமாக யாராவது பதில் சொல்ல மாட்டாங்களான்னு எதிர்பார்ப்போம். ஆவியானவர் நோ அப்படின்னு சொல்லுவார், யாராவது எஸ்ன்னு சொல்ல மாட்டாங்களான்னு அலைஞ்சிக்கிட்டே இருப்போம். யூடியூப்பாக பார்ப்போம், அந்த ஊழியக்காரன் சொல்கிறார், இந்த ஊழியக்காரன் என்ன சொல்கிறார். எல்லா ஊழியக்காரனுக்கு மேலே ஆவியானவர் நமக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பார். அவர் சொன்னதை உடனே நம்ம என்ன செய்யணும்? கேட்டுக்கிறோம். சரியா? சொன்னதை கேட்டுக்கணும். இப்போ உங்களுடைய வாழ்க்கையை டிசைன் பண்ணுறோம். இப்போ தான் நான் மெசேஜுக்குள்ளே போகிறேன். உங்கள் வாழ்க்கையை டிசைன் பண்ணி கர்த்தர் வச்சுருக்கார். இனிமேல் தான் உங்களுக்கு எதுவுமே செய்யணுங்கிற அவசியமே இல்லை. உங்கள் அப்பா அம்மா யாராக இருக்கணும்னு நிர்ணயித்தது நீங்கள் கிடையாது, ஆண்டவர். நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிள்ளையாக பிறணும்னு நியமித்தது தேவன். ஆனால் இடையில என்ன நடக்கும்? என் வயிற்றில் வந்து பிறந்த பாரு, எத்தனையோ பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க இருக்குது, ஒன்றை போய் பெற்றேன் பாருன்னு உங்கள் அம்மா சொல்லுவாங்க. உங்கள் குடும்பத்தில் வந்து பிறந்தனே, உங்கள் பிள்ளைய பிறந்ததுக்கு நான் என்ன கஷ்டப்பட்டனோ, இது நமக்குள்ள கேள்வி வரும் இல்லையா? அப்படி ஒரு கேள்வி வந்தாலும் ஆண்டவர் டிசைன் பண்ணது இந்த தாய் தகப்பனுக்கு நீ தான் பிறக்கணும்னு எப்போ தீர்மானிக்கிறாரு? உங்கள் அப்பா அம்மாலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி, உலகமே தோன்றதுக்கு முன்னாடி நம்மளை முன்குறிக்கிறார் என்றார். இந்த பைபிளில் ஒரு வசனத்தை, அந்த ட்ரூத்தை நம்ம நம்பணும். உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே என்ன குறித்த டிசைன் அவர்கிட்ட இருக்குது, ஆனால் டிசையர் என்கிட்ட இருக்குது. சொல்லுங்கள், 2 வார்த்தை சொன்னேன். என்ன குறித்த டிசைன் அவர்கிட்ட இருக்குது, ஆனால் என்கிட்ட என்ன இருக்குது? டிசையர். இந்த டிசையரும் அவருடைய டிசைனும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா ஓகே சொல்லிடுவார், இல்லாட்டி நோ சொல்லுவார். இவ்வளோதான் வித்தியாசம். நம்ம சந்தோஷத்துக்கு குறுக்க நிற்கிற தெய்வம் அல்ல. அவர் திட்டமும் நம்ம எதிர்பார்ப்பும் ஒன்றா இருக்குன்னா ஓகே சொல்லுவார். இல்லாட்டி என்ன செய்வார்? நான் கஷ்டப்பட்டு பக்கம் பக்கமாக எழுதினேன், டீச்சர் தப்புன்னு போட்டாங்கன்னா, தப்பாக எழுதுனா தப்புன்னு தான் போடுவாங்க. நிறையா எழுதுனக்காக ரைட் போட முடியுமா? ஆன்சர் கரெக்டாக இருக்கணும்ல. அதே போல் நான் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன், எப்படி கஷ்டப்பட்டேன், ஆண்டவர் பொசுக்குன்னு வேணான்னு சொல்லிட்டாருன்னா அவர்கிட்ட ஆரம்பத்திலே கேட்டிருக்கணும். ஆரம்பத்தில் என்ன செய்யணும்? இதைத்தான் ஜெபம்னு சொல்கிறோம். ஆண்டவர் என்னை டிசைன் பண்ணி வச்சுருக்காருங்கிறத முதல்ல நீங்கள் நம்பணும். நான் என்ன படிக்கணும், எங்கே வேலை பார்க்கணும், யாரை கல்யாணம் முடிக்கணும், இதெல்லாம் ஆண்டவர் வச்சுருக்கார். இப்போ ஏபிசி 3 பேர் இருக்காங்க. ஏங்கிறது மேல், பிசிங்கிறது ஃபீமேல். இப்போ ஏங்கிறவருக்கு பிங்கிற ஒரு ஆளை ஆண்டவர் செட் பண்ணி வச்சுட்டார்.
உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு பிள்ளை பிறக்க போகுது, இப்படி ஒரு பையன் பிறக்க போகிறான், இவங்க 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்தோம்னா இவங்க 2 பேருடைய நேச்சர் இப்படி ஒத்து போகும், இவங்களுடைய வாழ்க்கையில் நான் செயல்பட்டு என்னுடைய சித்தத்தை இவங்க மூலமாக நிறைவேற்ற முடியும்னு ஆண்டவர் ஏக்கும் பிக்கும் வச்சுருப்பார். இவர் என்ன பண்ணுவார், சியை போய் பார்ப்பார், இதை விட அது நல்லா இருக்குது, இதை விட படிச்சிருக்கு, இதை விட அழகாக இருக்குது, இதை கட்டினா ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், இப்படியெல்லாம் பார்த்து எதை பார்ப்போம், சியை பார்ப்போம். இப்போ நம்ம கேட்போம், ஏன் இது விரும்புகிறது தப்பா அப்படின்னு. தப்பு கிடையாது, தேவ சித்தத்தை மீறுவோம், அவ்வளோதான் வித்தியாசம். காதல் பண்ண கல்யாணம் முடிச்சு யாரும் நல்லா இல்லையா, நல்லா இருக்காங்க, ஆனால் நல்லா இருக்காங்கங்கிறது வேற, தேவ சித்தத்தில் வாழ்கிறாங்கங்கிறது வேற. தேவ சித்தத்தில் வாழ்கிறவங்க தான் பரலோகம் போக முடியும். புரியுது உங்களுக்கு? என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறவங்களுக்கு, தேவனுடைய ஒரிஜினல் வில் அப்படின்னு இருக்கு, அப்புறம் அனுமதிக்கப்பட்ட சித்தம்னு ஒன்று இருக்குது. தேவன் அனுமதிக்கிற சித்தம், பரிபூரண சித்தம், 2 இருக்குது. பரிபூரண சித்தங்கிறது அவர் சொல்கிறபடியெல்லாம் நீங்கள் கேட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த பாதையில் உங்களை கொண்டு போயிட்டே இருப்பார், பர்ஃபெக்டாக அவருடைய சித்தத்தில் போயிட்டே இருப்பீங்க. இல்லை ஆண்டவரே எனக்கு இதுதான் வேணும், நான் இதுதான் படிப்பேன், நான் இவங்களைத்தான் கல்யாணம் முடிப்பேன், இவனைத்தான் கல்யாணம் முடிப்பேன், இது எனக்கு ஆசை அப்படின்னா ஓகேன்னு சொல்லிடுவார். அவருடைய திட்டம் அதில் நிறைவேற, ஏன்னா அவருடைய பிளானில் அது கிடையாது. இப்போ ஒரு இன்ஜினியர் எடுத்துக்கிட்டால் ப்ளூ பிரிண்ட் வச்சுருப்பார், அந்த ப்ளூ பிரிண்ட் படி கட்டடம் கட்டிக்கிட்டே போவார். திடீர்னு வந்து வீட்டுக்காரவங்க எனக்கு இங்கே ஒரு ரூமு வேணும் அப்படின்னா சரி கட்டித்தரேன், ஆனால் இதோட இணையாது, அது இந்த டிசைனோட அது கட்டிக்கிட்டு வரும்போதில் பாதியில் உடச்சி கிடச்சி கட்ட முடியுமா, முடியாது. அப்போ டிசைனில் என்ன இருக்கோ அதுதான் கரெக்டாக பில்டிங்காக வந்து சேரும். ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷன் போட்டார்னா அதுதான் எழுமணும். நம்ம சைடில் எதையாவது ஆசைப்படும் போது தேவன் நம்முடைய ஆசைகளுக்கு எதிரி அல்ல, அவருடைய சித்தத்தில் நம்ம வரணும்னு எதிர்பார்க்கிறார். சரியா? அவருடைய சித்தத்தில் வரணும்னு எதிர்பார்க்கிறார். தேவன் இன்னைக்கு உங்களை தெரிஞ்சு கொள்ளலை, நீங்கள் இன்னைக்கு இயேசுவை தெரிஞ்சுக்கலாம். குடும்பத்திலே பிறக்கும் போதே கிறிஸ்தவ சபைக்கு போனாலும் தேவனை அறியாமல் வாழலாம். நேற்றுக்கு நான் சாமுவேலை பற்றி சொன்ன மாதிரி. ஆனால் தேவன் உங்களை அறிஞ்சிருக்கிறதுனால தான் அவர் உங்களை அவருடைய பாதையில் நடத்தணும்னு விரும்புகிறார். உங்களை குறித்து ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறதுனால நான் வந்து என் வாழ்க்கையை அப்பப்போ சாட்சியாக சொல்லுவேன், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நேற்று சொன்னேன், நான் எவ்வளோ கஷ்டமான குடும்பத்தில் பிறந்து மாட்டுக்கொட்டைகளை தான். ஏன் மாட்டுக்கொட்டைன்னா, எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் நான் 3 வயசாக இருக்கும் போதில் எங்கள் மூத்த அண்ணனுக்கு கல்யாணம் நடந்துருச்சு. அப்படின்னா பாருங்கள், எங்கள் மூத்த அண்ணனுக்கு எனக்கு 20 வயசு வித்தியாசம். எங்கள் அப்பா இறந்துட்டார், இன்னொரு அண்ணன் இறந்துட்டார், வருமானம் போயிடுச்சு. மூத்த அண்ணன் கல்யாணம் முடிச்சிட்டாரு, 100 ரூபா சம்பளம் மாதம். அவரும் அவர் மனைவியும் தான் வாழ முடியும். இன்னொரு அண்ணன் இப்போ பாஸ்டாக இருக்கார், அவர் அப்போ தான் அப்ரெண்டிஸ்க்கு போயிருக்காரு, சம்பளமே கிடையாது. 2 அக்கா, நான், எங்கள் அம்மா, 3 பேர் எங்கள் அம்மாவுடைய சொந்த ஊருக்கு வந்தோம். குடியிருக்கிற இடம் இல்லை. எங்கள் மாமா மாட்டுக்கொட்டையை தடுத்து ஒரு கூரை போட்டு அங்கே வாழ வச்சார். 18 வயசு வரைக்கும் நான் அங்கே தான் இருந்தேன். அரிக்கன் லைட்டு தான், செருப்பு போட்டது கிடையாது, கையில் வாட்ச் கட்டது கிடையாது. அரிசி சோறு சாப்பிடணும்னா அமாவாசை கார்த்திகை வந்தால் தான் விரதம் இருந்து அரிசி சோறு வைப்பாங்க, இல்லாட்டி கேப்பக்களி கம்பங்களி. அதுதான் எங்கள் குடும்பத்தில். அப்படி தான் நான் வளர்ந்தேன். புரியுதா? நான் இந்துவாக இருந்தேன், பூசாரி குடும்பத்தில் இருந்தேன். புரியுதா உங்களுக்கு? ஆனால் என்ன படைச்ச தெய்வம் இருக்கார்ல, அவர் நான் இந்துவா முஸ்லீமான்னு பார்க்கல, உலகத்தில் பிறக்கிற அத்தனை பேரை குறித்து அவருக்கு ஒரு திட்டம் இருக்குது. ஏன்னா மனுஷனை படைச்சது யார்? தேவன். அப்போ அவங்கள தன் பக்கம் கொண்டு வர்றதுக்கு ஆட்களை அனுப்புவார். சுவிசேஷம் வரும், இல்லாட்டி சபையில் வந்து உட்காந்து வசனத்தை கேட்போம். இதெல்லாம் அதன் மூலம் நீங்கள் தேவனை தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களை தெரிஞ்சதுனால தான் இந்த சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. இப்போ கூட இந்த கூட்டம் எதுக்குன்னா, தேவ சித்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறனுங்கிறக்கா அவங்கள தனியாக அழைச்சிட்டு வந்து கர்த்தர் பேசுகிறேன். ஸோ நான் சின்ன வயசுலேயே சினிமா ஆசையில் வளர்ந்தவன். எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஸ்டைலாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாள். அதனால் படிக்க முடியலை, படிப்பை கோட்டை விட்டேன். சென்னைக்கு ஓடி வந்தேன். திருட்டு ட்ரெயின் ஏறி தான் சென்னைக்கு போனேன். ஹோட்டல்களில் வேலை பார்த்தேன். ஏன்னா நமக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வேலையாக கொடுக்க போகிறான். வந்த உடனே ஹோட்டலில் தங்கியிருந்தேன். கோடம்பாக்கம் பிரிட்ஜு கீழே படுத்து கிடந்திருக்கேன். எங்கே தங்க போகிறது இடம் தெரியாமல் ரோட்டில் படுத்து கிடந்தவன் நான். வடமல்லி கோயில் வாசலில் இருக்க பூக்கடைகளில் நைட்டில் படுத்துருந்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்படியே ஹோட்டலில் போய் வேலை பார்த்து பாத்திரம் கழுவி, எச்சு பிளேட்டு கழுவி, டேபிள் தொடச்சி, இப்படிலாம் வந்து சினிமாவில் வரணும்னு சொல்லி கடைசியில் ஒரு நைட் கிளப்பில் போய் சேர்ந்து அங்கேருந்து டான்ஸ் கற்றுக்கிட்டு ஒரு டான்ஸராக உள்ளே நுழைஞ்சு கேபரே ஹோட்டலில் டான்ஸராக மாதிரி இப்படியெல்லாம் வாழ்க்கையில் வந்து பெரிய ஒரு கனவுகளோடு போனேன். திடீர்னு எங்கள் அண்ணா ரட்சிக்கப்பட்டவர், எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. எப்படியோ அவங்க மூலமாக என்னை சென்னையிலேருந்து இழுத்து கொண்டு போய் இயேசுவை அறிய வச்சார். இயேசுவை அறிய வச்ச உடனே என் வாழ்க்கை மாறிச்சு.
அப்போ ஆண்டவர் சொன்னார், தாயின் கருவில் இருக்கும்போதே பிசாசு உன்னை அழிக்க பார்த்தான், நான் உன்னை காப்பாற்றினேன்ட்டு. எப்படி? நான் இந்துவாச்சே, நீர் கிறிஸ்தவ தெய்வம், நான் இந்து, என்னை எப்படி காப்பாற்றுனீங்க? அப்போ என் ஒய்ஃப்கிட்ட என் அம்மா சொல்லியிருக்காங்க, இவன் 6வது பிள்ளை, ஏற்கனவே 5 பிள்ளை இருக்குது, இது வேணான்னு சொல்லி நான் எவ்வளவோ மருந்து சாப்பிட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் தான் மருந்து வாங்கி கொடுத்தாரு இந்த கருவை களைச்சிருவோன்ட்டு, ஆனாலும் இவன் தப்பி பறந்துட்டான் அப்படின்ட்டு. இப்போ புரியுதா? இந்த செய்தி ஆண்டவர் 92வது வருஷத்தில் பிறகு எசேக்கியா ஃப்ரான்சிஸு குடம்பாக்கத்தில் இருக்கும் போதில் என் தோளில் கையில் அணைச்சிக்கிட்டு, மகனே, பிசாசு உன்னை தாயின் கருவிலே அழிக்க பார்த்தான், நான் தான் உன்னை காப்பாற்றினேன். அங்கே எங்கே இயேசு வந்தார்? நான் இந்து குடும்பமாச்சே, பூசாரி குடும்பமாச்சே. இதனால தான் சொல்கிறேன், நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை டிசைன் பண்ணவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வாழ்க்கையில் அனுபவித்து சொல்கிறேன். ஸோ இப்படி தெரிஞ்சுக்கிட்டதுனால என்னை 24 வயசு வரைக்கும் அப்படியே விட்டுட்டார். அப்புறம் 24 வயசில் பிடிச்சார். எப்போ? யாரை திருமணம் முடிக்கணும். நான் ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கும்போது அங்கே நர்ஸுங்க நிறையா வருவாங்க, கற்பனை கூட. இந்த ஜெபம் பண்ணுறவங்க, ஒர்ஷிப் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் வாழ்க்கை துணையாக வந்தால் நம்ம ஊழியம் நல்லா செய்யலாமே, அப்படி ஆசை வரும். புரியுது உங்களுக்கு? ஆசை வராட்டி நம்ம வந்து மண்ணுன்னு அர்த்தம். ஆசை இயற்கையாக வரக்கூடிய ஆசைகள் வரும். பால் உணர்வின் உணர்வுகள் அந்தந்த வயசில் வரும். அதை சரியான சேனலில் கொண்டு போய் கர்த்தர் வச்சிருக்கிற நேரம் வரைக்கும் அதை சரியானபடி உலகத்தில் கரப்படாதபடி நம்மளை காத்து நடத்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். உணர்வுகள் தவறல்ல, அந்த உணர்வுகள் கர்த்தர் கொடுத்தது. பாவம் செய்கிறதுக்கு முன்னாடியே அந்த உணர்வை கர்த்தர் கொடுத்துருக்காங்க. அதனால் உணர்வு வராதுன்னு சொல்லக்கூடாது, அதை சரியான சேனல் நடத்தணும். ஒரு அப்பாட்ட ஒரு மக கேட்டாலாம், அப்பா என் காலேஜில் ஒரு பையன் என்ன ஐ லவ் யூன்னு சொன்னான் அப்படின்ச்சா. உடனே அவங்க அப்பா நடந்து போகும்போது அப்பாட்ட ஓப்பனாக சொல்லுதில்ல, ஐ லவ் யூன்னு சொன்னான், நான் வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல, நான் பாட்டுக்கு வந்துட்டேன், என் பதிலை எதிர்பார்ப்போம் அப்படின்னு. அவங்க அப்பா சொன்னாராம், நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போதில் பெட்டில் யூரின் போயிடுவ தெரியுமாங்க. சி, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, இப்போ போய் ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்னு சார். இல்லைம்மா, பெட்டில் யூரின் போயிடுவேன் அப்படின்னு. அதுக்கு என்ன இப்போ? சரி, அப்புறம் நீ கொஞ்சம் 1 வயசு 2 வயசு ஆகும்போது நடந்து போயிட்டு இருக்கும்போதே யூரின் போயிடுவேன். டேடி, நான் என்ன கேள்வி வைக்கிறேன், நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? அப்புறம் உன்னை கொண்டு எல்கேஜியில் விடும்போதில் கிளாஸ்லேயே யூரின் போயிடுவான், ஆயா கொண்டு போய் உன்னை கழுவி விட்டு என்ன செய்வாங்க, ட்ரெஸ்ஸை மாற்றி விடுவாங்க. ஏன் இதெல்லாம் சொல்லுங்க? அப்புறம் நீ 2ஆம் கிளாஸ் வரும்போது யூரின் வரும்போது மிஸ் அப்படிம்ப, உடனே என்ன செய்வாங்க, போயிட்டு வாமாங்க. அப்புறம் நீ 10th +2 வரும்போதில் இப்படி கையெல்லாம் தூக்கி காட்ட மாட்டேன், அதுக்குன்னு பீரியட் விடுவாங்க, அப்போ என்ன செய்வேன், போயிட்டு வருவேன். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க? ஒரு காலத்தில் உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போனதை இப்போ நீ வளர்ந்ததுக்கப்புறம் என்ன செய்கிற, கண்ட்ரோல் பண்ணுற. அப்போ வந்து அதே யூரின் தான் இப்போயும் உனக்கு வருது, ஆனால் அப்போ உனக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியலை, இப்போ கண்ட்ரோல் பண்ணுற. இதே மாதிரி தான் பால் உணர்வின் உணர்வுகள். அது எப்போ என்ன செய்யணுமோ அது வரைக்கும் கண்ட்ரோலாக இருக்கணும். அப்போ தான் அந்த பிள்ளைக்கு புரிஞ்சான், எஸ் டேடி, நான் உனக்கு இன்னும் சொல்ல போகிறேன். ஏன்னா எனக்கு புரிஞ்சிருச்சு, இது நான் படிக்க வேண்டிய வயசு, என் வாழ்க்கை இன்னும் ஸ்திரப்படுத்தலை, என் ஃப்யூச்சர் என்னான்னு எனக்கு தெரியாது. என்னுடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்திட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஏது பண்ண போகிறேன்னு தேவ சித்தத்தின்படி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையை பற்றி யோசிக்கணும்னு அந்த மகள் சொன்னாலாம். அப்போ சொன்னாலாம், ரொம்ப சிம்பிளாக எனக்கு புரிய வச்சுட்டேங்க டேடி அப்படின்னாலாம். அப்படி ஒரு அப்பா கிடைச்சதுக்காக தோற்றுறோம். ஆமே. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆசைகள்லாம் வந்துச்சு. இந்த பெண்ணு வந்து நம்ம வாழ்க்கையில் துணையாக வந்தால் நல்லா ஜெபிக்கலாமே, இவங்க மிஷினரியாக போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்காங்களே, நம்ம இவங்களை கல்யாணம் முடித்தா மிஷினரியாக போகலாமே, இப்படியெல்லாம் பல சிறகடிச்சு அங்கே ஒன்றுமே கர்த்தர் கல்யாணம் பண்ண விடலை. நேர சென்னை கொண்டு வந்தார். சென்னையில் அந்த கிளாடியோட அம்மாவுடைய அக்கா, உங்கள் பாஸ்டர் அம்மாவுடைய அக்கா, அவங்க தான் எனக்கு மாட்டினாங்க, அவங்களுக்கு தான் நான் மாட்டினேன். ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு தெரியுது 100% கர்த்தர் எங்களை மேட்ச் பண்ணியிருக்காரு. 100% மேட்ச் பண்ணிடு. அடிக்கடி என் ஒய்ஃப் நான் எதிர்பார்த்த ஒன்றுமே உங்கள்கிட்ட, போன வாரம் கூட பேசணுமா இல்லையா, போன வாரம் கூட என் ஒய்ஃப் உட்கார வச்சுட்டு, நான் எதிர்பார்த்த ஒன்றுமே உங்கள்கிட்ட இல்லை, ஆனால் எனக்கு தேவையான அத்தனையும் கர்த்தர் உனக்குள்ளே வச்சுருக்கேன். ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுது உங்களுக்கு? நம்ம எதிர்பார்க்கிறது ஒன்றா இருக்கும், எது நம்ம லைஃபுக்கு செட் ஆகும், ஃப்யூச்சரில் நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு, தேவ சித்தம் நிறைவேறதுக்கு எதுங்கிறத கர்த்தர் வச்சுருப்பார். அதனால தான் நீயா தேடாதுன்னு சொல்கிறது. தப்பாக ரைட்டாங்கிறது அப்புறம், அவசியம் இல்லையாங்கிறதா முக்கியம், தேவ சித்தம் இல்லைங்கிறதா முக்கியம். வந்தது ஏடாவடமாக வந்துருச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், பழகிறதுக்கு நல்லாயிருக்கும். தீக்குச்சியை தனியாக பாருங்கள், அந்த கொண்டை அழகாக இருக்கும், உரசுனா பற்றிக்கிறோம். அப்படி தான் திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் நிறையா பற்றிக்கிறோம். எங்களுக்கெல்லாம் பற்றிக்கிட்டு தான் சரியாக இருக்குது எல்லாருக்கும். உங்களுக்கெல்லாம் அப்படி தானே?
கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும். ஆனால் போக போக தான் தெரியும் இது கர்த்தர் இணைத்தது, பிரச்சனைகளை மேற்கொள்ளலாம். இன்றைக்கி ஏன் இத்தனை வருஷம் இல்லாமல் 2K கிட்ஸ் மட்டும் அதிகமாக டைவர்ஸ் பண்ணுறாங்க? பொறுமை இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை. வேகமாக காதலிக்கிறாங்க, வேகமாக விவாகரத்து பண்ணிட்டு போயிடுறாங்க. ஏன்? அந்த காலத்தில் கண்ணலானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், இந்த டயலாக்லாம் எங்களுக்கு தெரியாதுமா அப்படின்னு இந்த காலத்து பிள்ளைங்க சொல்கிறாங்க. அவங்க 70 வருஷமாக என் புருஷன் கூட வாழ்கிறோம், 60 வருஷமாக வாழ்கிறோங்கிறாங்க. பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு. ஏன்? அண்டர்ஸ்டாண்டிங். ஆண்டவர் இணைச்சாருன்னா அது சரியாக இருக்கும். சரி, ஆண்டவர் டிசைன் பண்ணி வச்சுருக்காரு உலக தோற்றத்துக்கு முன்பாக. ஒவ்வொரு நேரத்துலையும் நான் என்ன செய்யணுங்கிறத கர்த்தர் டிசைன் பண்ணி வச்சுருக்காரு. சரி, நான் கெட்டு போயிட்டேன்னா எப்படி கெடுறதுக்கு இடம் கொடுத்தாரு? நான் அவரை அறியாமல் இருந்தேன், நான் கெட்டு போயிட்டேன். நான் அறிஞ்சதுக்கப்புறம் தான், இல்லைப்பா இப்படி இல்லை, உனக்கு இந்த டிசைன் வச்சுருக்கேன், இதை பார்த்து செய்யணும்னு ஆண்டவர் சொல்லும்போது நான் மனம் திரும்பி வர்றேன். இதைத்தான் இங்கே கர்த்தர் செய்கிறார். நீ உன் மனம் போன போக்கில் போயிட்ட, ஆனால் இப்போ என்னுடைய சித்தத்தை உனக்கு வெளிப்படுத்துகிறேன். இப்போ நீ எப்படி இருக்கணும், யாராக இருக்கணுங்கிறத நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நீ என்னை அறிய வந்திருக்க, இப்போ நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நீ அதை அப்படியே கேட்ச் பண்ணிட்டேன்னா சூப்பராக உனக்கு நான் மேட்ச் பண்ணுவேன். எல்லாம் சுமூகமாக போய்கிட்டே இருக்குங்கிறேன். 1 ராஜாக்களின் புத்தகம். இவ்வளோ நேரம் பேசிட்டு இப்போ தான் வசனத்துக்கு வரேன் இல்லையா? 1 ராஜாக்களின் புத்தகம். நான் பேசின இவ்வளவு இன்ட்ரடக்ஷனுக்கும் இந்த ஒரு வசனம் ஆதாரம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எடுத்தவங்க தமிழில் வாசிங்க. பைபிள் கையில் வச்சுருக்கீங்களா? மொபைலில் மட்டும் யாரும் பார்க்கக்கூடாது. எங்கள் சர்ச்சில் யாராவது மொபைலில் பைபிள் பார்த்தாங்கன்னா பிடிங்கி வச்சிருவோம்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்படி சொல்லியிருக்கேன், பிடிங்கிடுவோன்ட்டு. இப்படி வந்துட்டிங்கன்னா ஒரே இதை பார்க்கலாம். படிங்களேன். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். சரி, தமிழில் படிங்க. தமிழில் என்ன போட்டிருக்கு? பலிவிடமே என்ன செய்வ, வெடித்து செதறுவ. இதோ தாவீதின் சந்ததியில் யோசியா என்னும் ஒருவன். தமிழ் பைபிள் யார்ட்டையும் இல்லையா? படி. வாசிமா, வாசி. சரி, நான் சொன்னது இருக்குதா? தாவீதின் சந்ததியில் யார் பிறப்பா? யோசியான்னு ஒருத்தன் பிறப்பான். அவன் என்ன செய்வான்னு போட்டிருக்கு பைபிளில். படிங்க. உண்மையில் தூபம் காட்டுகிறவர்களை பலியிடுவான். அவன் மேலே பலியிடுவான். யார்? யோசியா. அப்போ யோசியா பிறந்துட்டானா பிறக்கலையா? பிறக்காத ஒருத்தனுக்கு ஆண்டவர் பிளான் வைக்கிறார். பிறக்காத ஒருத்தனுக்கே ஆண்டவர் பிளான் வச்சுருந்தாருன்னா பிறந்த உனக்கு பிளான் வச்சுருப்பாரா, வைக்க மாட்டாரா? சொல்லுங்களேன். பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமா, 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமா? இப்படி தான் எனக்கு குழம்பும். நானும் டிஜிஎஸ் மாதிரி மனப்பாடமாக சொல்லணும்னு பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது. 6:10 தான். சரிதான் நான் சொன்னது. 6:10 வாசிங்க. இருக்கிறவன் எவனும் தோன்று முன்னே பேரிடப்படுகிறான். அதாவது இருக்கிறவன் அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் வச்சுட்டாங்க அப்படிங்கிறார் அந்த வசனத்தில். அப்படி தானே போட்டிருக்கு? இருக்கிறவன் எவனும் தோன்று முன்னமே பேரிடப்படுகிறான். உங்கள் அப்பா அம்மாலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் வச்சாங்களா, பிறந்ததுக்கப்புறம் பேர் வச்சாங்களா? பிறந்ததுக்கு வெளிநாட்டிலலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் வச்சுருவான். எப்படின்னா அவங்க என்ன ஜெண்டர் சொல்லிடுவாங்க, அதனால் வச்சுருவாங்க. நான் என் மூத்த பிள்ளைக்கு 2 பேர் செலக்ட் பண்ணேன். ஜூடா, அடுத்து ஸ்துதி. பொண்ணாக இருந்தால் ஸ்துதி, பையனாக இருந்தால் ஜூடா. 2மே துதின்னு அர்த்தம். பொண்ணாக பிறந்துச்சு, ஸ்துதின்னு வச்சுட்டோம். பிறக்கிறதுக்கு முன்னாடியே பொண்ணு தான் பிறக்கணுங்கிறதுல கன்ஃபார்ம். தோத்திரம். கற்பந்தரிச்சதுக்கு அப்புறம் தானே பேர் வச்சிங்க, அதுக்கு முன்னாடி வைக்கல. ஆனால் இருக்கிற தோன்று முன்னேன்னு போட்டிருக்கு. தாய் கற்பந்தரிக்கிறதுக்கு முன்னாடியே பேர் வச்சாச்சுன்னு போட்டிருக்கேன் பைபிளில். இப்போ இந்த யோசியா யாருங்கிறத பார்க்க போகிறோம். யோசியா யார்? யோசியாவோட அப்பா பேர் யார்? யோசியாவோட தாத்தா பேர் யார்? முப்பாட்டம் பேர் யார்? ஏன் பாஸ்டர் எங்கள் முப்பாட்டம் பேரே தெரியாது, நீங்கள் எவனோ ஒருத்தன் பேரை சொல்லி யோசிக்கிறீங்களா? வாசிங்க. யோசியாவோட அப்பா பேர் என்னன்னு வாசிங்க, கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். பைபிள் பாருங்கள், பைபிளை திறந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் போட்டிருக்க போகுது.
யோசியாவுடைய அப்பா பேர் என்ன? ஆமோன். அதான் ஆள் ஆரம்பிக்குதுன்னு சொன்னேன்ல. ஆமோனுடைய அப்பா பேர் என்னது? மனாசே. மனாசேனுடைய அப்பா பேர் என்னது? எசேக்கியா. புரியுதா? இப்போ என்ன கவனிங்க, பைபிளை விட்டுட்டு என்ன கவனிங்க. இப்போ 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது தாவீதனுடைய பேரனுடைய சந்ததி தான் அங்கே இருக்குது. தாவீதிலிருந்து 3வது தலைமுறை. தாவீது முதல் தலைமுறை, சாலமோன் 2வது தலைமுறை, சாலமோனுடைய மகன் ரெகோபயான் 3வது தலைமுறை. இந்த யோசியா எத்தனாவது தலைமுறை தெரியுமா? தாவீதிலிருந்து 16வது தலைமுறை. எத்தனாவது தலைமுறை? 16 தலைமுறைக்கு பின்னாடி. இப்போ நான் ஃபஸ்ட்டு தலைமுறை, என் மகன் 2வது, என் பேரன் 3வது, என் பேரன்லேருந்து ஒரு 13 தலைமுறை வச்சுங்க. அப்போ நான் உயிரோடு இருப்பேனா? என் பேரன்லேயே நிறைய பேர் உயிரோடு இருக்க மாட்டாங்க. அப்போ 16 தலைமுறைக்கு முன்னாடியே இப்படி ஒருத்தன் பிறப்பான், அவன் இதை செய்வான், நான் அப்படி நடத்துவேன்னு அவனுக்கு பிளான் வச்சுருக்கிற தேவன் உனக்கு பிளான் வச்சுருப்பாரா, வைக்க மாட்டாரா? இதுதான் என்னுடைய கேள்வி. சொல்லுங்கப்பா. பைபிள் ஜீவன் உள்ளது. 16 தலைமுறைக்கு அப்புறம் ஒருத்தன் பிறக்க போகிறான். அவன் இந்த பலிபீடத்தை என்ன செய்வான்? இடிப்பான். இப்போ வாசிங்க 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 23:16. யோசியா திரும்பி பார்க்குற போது இப்படி நடக்கும் என்று தேவனுடைய மனுஷன் எத்தனை தலைமுறைக்கு அப்புறம்? ஒரு தலைமுறைக்கு 50 வருஷம் வச்சுங்க. 16 தலைமுறைக்கு எவ்வளவு? ஒரு 40 வருஷம் கூட வச்சுங்க. இல்லை, அப்படி சொல்ல முடியாது. 30 வயசில் பிறந்துட்டாங்கன்னா அது அடுத்த தலைமுறை வந்துடுது. சாகிற வரைக்கும் வயசு கணக்கு பண்ண முடியாது. இப்போ எனக்கு 30 வயசில் என் பிள்ளை பிறந்துச்சுன்னா என் 30 வயசில் அடுத்த தலைமுறை வந்துருச்சு. என் பிள்ளைக்கு 33 வயசு ஆகும்போது எனக்கு எத்தனை வயசு யோசிச்சு பாருங்கள். அப்போ அடுத்த தலைமுறை வந்துருச்சு. ஸோ இப்போ என்னுடைய 60 வயசுக்குள்ளே என்னுடைய 3வது தலைமுறையை பார்த்துட்டேன். அப்படி பார்த்தோம்னா குறைஞ்சது ஒரு 600 வருஷம் வச்சுங்களேன். 600 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி செய்வான்னு அதுக்காகவே ஒருத்தனை பிறக்க வச்ச தெய்வம் ஒன்று இந்த பூமியில் பிறக்க வச்சதுக்கு அவருக்கு ஒரு திட்டம் இருக்குது. நீ பிறந்துட்டு நான் இதை செய்வேன், அதை செய்வேன், இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஆனால் நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால உன்னை பிறக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சுருக்காரு. இந்த திட்டம் குழஞ்சி போகக்கூடாதுங்கிறது தான் ஏன் இஷ்டப்படி நான் வாழக்கூடாது, ஏன் இஷ்டப்படி ஒரு லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணக்கூடாது, ஏன் இஷ்டப்படி எதுவுமே செய்யக்கூடாது, கத்தட்ட கேட்டு நான் செய்யணும் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கா? அப்போ என்ன குறித்த ஒரு டிசைன் பண்ணுறார். இப்போ யோசியாவுக்கு யார் சொல்லி கொடுத்துருப்பா தேவ திட்டத்தை? அடுத்த கேள்வி. யோசியாவுக்கு இப்படி நடக்கும் என்று தேவனுடைய மனுஷன் எப்போ சொன்னான்? எப்பா உனக்கு முன்னாடி ஒரு 13 தலைமுறைக்கு முன்னாடியே உன்னை பற்றி ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு? எழுதி வச்சிருக்காரு. இப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் குழந்தை பிறக்க மாதிரி யாராவது யோசியான்னு பேர் வைக்க மாட்டாங்களான்னு யோசிக்கிட்டே இருந்திருப்பாங்க இல்லையா? யோசியான்னு பேர் வச்சுட்டு அவன் இதை இடிச்சு போட்டுருவானேன்ட்டு. ஆனால் ஒரு திரும்பி யோசியான்னு என்ன செய்யலை? பேர் வைக்கவே இல்லை. 16 தலைமுறைக்கு அப்புறம் இந்த ஆமோன் இருக்கானே யோசியாவுடைய அப்பா, 1ஆம் நம்பர் கில்லாடி, கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டவன். அப்பா சொல்லி கொடுத்துருப்பானா? இப்போ உங்கள் அப்பா குடிகாரராக இருந்தால் கர்த்தருக்கு பயந்து வாழணும், தேவ திட்டம் செய்யணும் சொல்லுவாரா? சொல்ல மாட்டோம். அதே போல் தான் அந்த யோசியாவுடைய அப்பா ஆமோன் விக்கிரகத்தில் போய் விழுந்துட்டான். அவனுடைய அப்பா மனாசே இருக்கானே ஆண்டவருடைய ஆலயத்திலே கொண்டு வந்து விக்கிரகத்தை வச்சுட்டான். அப்போ அவனுக்கு வீட்டில் கர்த்தருடைய வார்த்தையை கற்பிக்கக்கூடிய அட்மாஸ்பியர் இல்லை. அப்பாவோ அம்மாவோ தேவ திட்டத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கல. உலக பிரகாரமாக இருக்காங்க. எப்படியோ போடா, நல்லா படி, நல்லா வாழு, நல்லா சம்பாதிக்கணும். அப்போ தான் உலக பிரகாரமாகவே உங்களை மோட்டிவேட் பண்ணுறாங்க உங்கள் அப்பா அம்மா. ஏன்னா அவங்க தேவ சித்தத்தை தெரியலன்னு வச்சுக்கோங்க. இந்த யோசியா எப்படி கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து திட்டத்தை செய்தான்னா, அவனை வளர்த்த இடம் தேவனுடைய ஆலயம். ஆசாரியன் வளர்த்தான். ஒரு சபையோட எந்த அளவுக்கு நெருங்கி வர்றீங்களோ அந்த நேரத்தில் அந்த அளவுக்கு தான் தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். ஊழியக்காரங்க மூலமாக ஆண்டவர் உங்களோட பேசுவார். அதுக்கு தான் நம்ம சர்ச்சில் வார்த்தையை கேட்கணுங்கிறது. அந்த ஆசாரியன்தான் அவனை ராஜாவாக கொண்டு வந்து நிப்பாட்டி அவனை வெளியே கொண்டு வந்து அவனை ராஜாவாக்கி எல்லாம் பண்ணி அவனுக்கு போதிச்ச ஆசாரியன் போதகம் பண்ணின நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு என்ன செஞ்சான்? செம்மையானதை செஞ்சான். அந்த ஆலயத்தில் வளர்ந்ததுனால அவன் வளர்ந்த உடனே ராஜாவான உடனே ஆலயத்தை பழுது பார்த்து கட்டுக்கங்கிறான், பஸ்காவை ஆசரிக்கிறான்,
என் ஆண்டவர் என்னென்னலாம் ஆசைப்படுவாரோ அதையெல்லாம் செய்கிறான். இப்போ ஆண்டவர் பரலோகத்திலேருந்து பார்க்குறாரு, இவன் பண்ணுற ஒன்றொன்றும் என்னுடைய திட்டம் நிறைவேறுகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் நீங்கள் நடந்துக்கிறத பார்க்கும்போது பரலோகத்தில் இருக்க தேவன் சந்தோஷப்படணும். கரெக்டாக என் பிள்ளை என் திட்டத்தில் போய்கிட்டு இருக்கு, நான் போட்ட திட்டத்தில் என் பிள்ளை போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த திட்டத்தினுடைய முடிவு என்னது? சூப்பர். உலகத்தில் யாருமே அழலை, தீர்க்கதரிசி எந்த ராஜா செத்தாலும் அழலை. ஆனால் அந்த யோசியா செத்தப்போ தான் எரேமியா புலம்பல் பாடுறான். புலம்பல் புஸ்தகம் எப்போ பாடுனது? இந்த யோசியா ராஜா செத்த, இவ்வளவு அற்புதமான ராஜா, தேவ திட்டத்தெல்லாம் நிறைவேற்றினானே, அவன் செத்து போயிட்டானே அப்படிங்கிறதெல்லாம் எரேமியா புலம்பல் பாடுறான். யோசியாவை குறித்து எல்லாரும் அழுதாங்களாம். அப்போ பர்ஃபெக்ட் காட்ஸ் வில் அவன் வாழ்க்கையில் நடந்துச்சா நடக்கலையா? 16 தலைமுறைக்கு முன்னாடியே பேர் எழுதப்பட்டிருக்கான். அப்போ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி என்ன பேச விரும்புகிறாருன்னா, உனக்கு தெரியாத பல திட்டங்களை நான் வச்சுருக்கேன், உன்னை டிசைன் பண்ணது நான், உன்னை உருவாக்குனது நான், நீ மேலாக ஃபீமேலாக இருக்கணும்னு நிர்ணயித்தது நான், உனக்கு ஒரு திட்டத்தை வச்சுருக்கேன் இந்த பூமியில், அதன்படி நீ செய்யணும்னு சொல்கிறார். இப்போ உதாரணத்துக்கு கொஞ்ச நேரம் நான் நினைக்கிறேன், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது ஒரு நாள் திடீர்னு படகுலேருந்து கடற்கரைக்கு அப்புறம் போகிறார். அந்த பக்கம் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், பேய் பிடிச்சவன். என்ன பேய்? லேகியோன்னா பேய் பேர் இல்லை, எண்ணிக்கையினுடைய பேர். 6000ன்னு அர்த்தம் இல்லை, 6000ங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் 6000 அப்படிங்கிற மாதிரி லேகியோன் அப்படின்னா என்னது? 6000 அர்த்தம், 6000ன்னு அர்த்தம். அதனால நம்ம லேகியோன் பிசாசுன்னு சொல்லிடுறோம். 6000 பிசாசு. ஒரு வாலிபன், அவன் குடும்பம் அவனை கவனிக்கலை. ஏன்னா பிசாசு பிடிச்சிருக்கு, யார் போனாலும் என்ன செய்வான்? அடித்து போட்டுருவான். அவனை அடக்க யாராலும் முடியாது. சங்கிலியில் கட்டினாலும் அதை முறித்து போட்டுருவான். போகிறவங்க வர்றவங்களாம் என்ன செய்வான்? அடிப்பான். தன்னைத்தானே கல்லுகளால் கீறி கொள்ளுவான். இவனை யோசிச்சு பார்க்க கூட ஆள் இல்லை, அந்த பக்கம் துரத்தி விட்டாங்க, அவன் வந்த ஆபத்துன்னு. ஆனால் அவனுக்கும் தேவன் ஒரு திட்டம் வச்சுருந்தார். புரியுது அவங்களுக்கு? அவனுக்கும் ஒரு திட்டம் வச்சுருக்கிறதுனால திடீர்னு அந்த பக்கம் போகிறாரு. ஏன் இவர் இந்த பக்கம் போகிறாரு? அந்த பேய் பிடிச்சவனை போய் பார்க்குறாரு. ஏன் தெரியுமா? அவன் மூலமாக அந்த குடும்பம் அவனை புறக்கணிச்சிருக்கலாம், ஆனால் அவன் மூலமாக தான் அந்த ஊரை ரட்சிக்கணுங்கிறது யாருடைய திட்டம்? தேவனுடைய திட்டம். ஸோ காட்ஸ் பிளான்ங்கிறது நம்ம வெளியே பார்க்கும்போது ஒருத்தனை மோசமாக நினைப்போம். அந்த மோசமானவனு, நான் என் வாழ்க்கையை சொன்னேன் பார்த்தீங்களா, நான் ஒரு தடவை ஒரு பெரிய ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கேன். பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் நின்று பிரசங்கம் பண்ண ஒரு பெரிய சபையில் வெளிநாட்டில் பிரசங்கம் பண்ணிக்கும் போது நான் சொல்கிறேன், நான் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை பட்டவன், ஹோட்டலில் போய் பாத்திரமெல்லாம், இட்லி பாத்திரம், சாம்பார் பாத்திரமெல்லாம் கழுவுனவன் அப்படின்னு சொல்லி சாட்சியெல்லாம் சொல்லிட்டு வந்தப்போ ஒருத்தர் சொல்ல, பாஸ் என்ன பாஸ் இப்படி கோட் ஷூட்லாம் போட்டுட்டு ஒரு காலத்தில் கழுவுனீங்க, உண்மைதான், இதை இந்த நாட்டில் இப்படி சொல்கிறீங்களே, அது கொஞ்சம் ஒரு கௌரவ குறைச்சலாக இருக்காதான்னு நான் சொன்னேன். நான் அப்படி சொல்கிறதுனால எனக்கு கௌரவ குறைச்சல், என் தேவனுக்கு அதில் தான் மேன்மை. ஆமே, என் தேவனுக்கு அதில் தான். இப்படிப்பட்டவனை கொண்டு வந்து இந்த நாட்டில் கொண்டு வந்து இப்படி இத்தனை பேருக்கு மத்தியில் பயன்படுத்துகிறாரு, அதுதான் காட்ஸ் வில். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அப்போ சமீபத்தில் நான் இந்த டைம் போயிருக்கும் போதில் ஜெர்மனியில் இன்டர்நேஷ்னல் சர்ச்சில் ப்ரீச் பண்ணேன். வெள்ளைக்காரவங்க இருக்காங்க, முஸ்லீம்லேருந்து ரட்சிக்கப்பட்ட ஈரான் நாட்டுக்காரவங்க இருக்காங்க, ஈராக்லேருந்து வந்திருக்காங்க, சவுதி அரேபியாவிலேருந்து ரட்சிக்கப்பட்டவங்க இருக்காங்க, ஜெர்மனி, அமெரிக்காவிலேருந்து வந்து ஒரு சர்வதேச ஒரு ஒர்ஷிப், அதில் பிரசங்கம் பண்ணுறேன். அப்படி அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது அந்த பாஸ்டர், ஜெர்மனி பாஸ்டர் நேராக கட்டி பிடிச்சி சொல்கிறாரு, கர்த்தர் கூட இருக்கார் அப்படின்ட்டு. அப்போ அங்கே நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு. ஏன் இதெல்லாம் இன்றைக்கி நேற்று நடக்கலை, என் தாயின் வயிற்றில் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் எங்கே எப்படி நான் பயன்படணும், யாரை கல்யாணம் முடிக்கணும், என்ன செய்யணும், இதெல்லாம் கர்த்தர் டிசைன் பண்ணியிருக்கார். எனக்கு டிசைன் பண்ணவர் உங்களுக்கு பண்ணியிருப்பாரா, பண்ண மாட்டாரா? ஆள் பார்த்து ஆள் செய்கிறாரா அவர்? நீங்கள் ஏசுங்கிற நாமத்தை அறிஞ்சிட்டிங்கன்னா அடுத்து அறிய வேண்டியது, ஏசப்பாவுக்கு என்னை குறித்து ஒரு திட்டம் உண்டு, என்னை குறித்து ஒரு திட்டம் உண்டு. இதை எப்போ அறிய முடியும்? உங்கள் காலேஜ்லேயோ உங்கள் ஒர்க் பிளேஸ்லேயோ போகும்பொழுது உலகம் நிறைய கற்றுக் கொடுக்க, இப்படி போடா அப்படி போடா, இதை செய்டா அதை செய்டா, அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஆனால் சர்ச்சுக்கு வரும்போது தான் ஆண்டவருடைய சித்தத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அதுக்கு தான் நமக்கு சர்ச் ஃபெல்லோஷிப் தேவை. அந்த சர்ச் ஃபெல்லோஷிப்புக்கு வரும்பொழுது தான் ஆண்டவருடைய திட்டம் என்ன, ஆண்டவருடைய சித்தம் என்ன, இதை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? சொல்லி தருவார். இந்த யோசியா ராஜாவை ஆண்டவர் பயன்படுத்தினது போல் நமக்கும் ஒரு டிசைன் வச்சுருக்கார். இந்த கணசிரத்து கடலுக்கு அருகே போய் அவனை பார்த்த உடனே அவனுக்குள்ளே இருந்த பிசாசுகள்லாம் ஓடிடுச்சு. 2000 பன்றிகளுக்குள்ளே போயிடுச்சு. 6000 பிசாசை தனக்குள்ளே வச்சுருந்தான். 2000 பன்றிகள் தாங்கக்கூடியதை ஒரு வாலிபன் தாங்கியிருந்தான்னு அவன் எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்திருப்பான்.
6000 பிசாசை தாங்கிக்கிட்டு இருக்கான். 2000 பண்ணினால தாங்க முடியல, போய் செத்து போச்சு. இவனை சுகமாக்கின உடனே இவனுக்கு ஒரு ஆசை, ஏசப்பா உங்களோடு இருக்கு. நம்ம பாடம் உம்மோடு இருக்கணுமே, அவனை அப்படி தான் பாடிப்பான், ஏசப்பா உங்களோடையே இருக்கணுன்ட்டு. இல்லைப்பா, நான் உன்னை விடுதலையாக்கினது எதுக்குன்னா, நீ இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் உன்னை அறிஞ்சு உனக்கு ஒரு திட்டம் வச்சுருந்தேன். அந்த திட்டம் நடக்கக்கூடாதுங்கிறக்கா உன் வாழ்க்கையை பிசாசு சின்னாபின்னமாக்கினான். எவ்வளவு சின்னாபின்னமாக்கினாலும் நான் என் திட்டத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியுங்கிறத நிரூபிக்கத்தான் வந்தேன். இப்போ நீ போய் உன் வீட்டில் போய் நான் உனக்கு செஞ்சதை சொல்லு அப்படிங்கிறார். அப்போ அவனுக்கு என்ன இருந்திருக்கு? வீடு இருந்திருக்கு, தாய் தகப்பன் இருந்திருக்காங்க, எல்லாம் இருந்திருக்காங்க. அப்போ வீட்டில் போய் சொல்லுன்னு சொன்னோடனே அவன் போய் அந்த பட்டணம் முழுசும் பிரசங்கம் பண்ணான்னு போட்டிருக்கு. பட்டணத்தில் எங்கும், ஏன் அவனுக்கு பாரம் வந்துருச்சு. ஏசுட்டு வந்தமே பாரம் வந்துருச்சு. என்ன விடுதலையாக்கினது என் குடும்பத்தில் மட்டுமா சொல்ல முடியும், எல்லா இடத்துலையும் சொல்ல முடியும். இப்போ அந்த பட்டணத்தில் உள்ளவங்க இயேசு வேணான்னு விரட்டினவங்க, இயேசுவே நீர் வர வேண்டாம், எங்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாது. ஏன்? ஒருத்தனுக்குள்ளே இருந்த பிசாசிலே 2000 பண்ணி செத்து போச்சு. இவனை மாதிரி எத்தனை பேர் உள்ளே இருக்கானோ, இருக்கிற பண்ணியெல்லாம் செத்து போக, நீர் வராதுங்கட்டான். பிஸ்னஸ் மைண்ட் பீப்புள் இயேசுவை வேணான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் இவனுக்குள்ளே போட்ட பாரத்தில் ஆத்துமாக்களை குறித்த தாகம் இவனுக்குள்ளே வந்துச்சு. இயேசுவை வேணான்னு சொன்ன ஊரில் போய் இயேசுவை அறிவித்தான். அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ அவனுக்கு குறித்து ஆண்டவர் சித்தம் இருந்துச்சா இல்லையா? அவன் மட்டும் விடுதலை ஆகிறது தேவ சித்தம் இல்லை, அவன் மூலம் அநேகர் விடுதலை ஆகும். இன்றைக்கி நீ விடுதலையாக்க, உன்னை எதுக்கு தெரியுமா கர்த்தர் விடுதலையாக்குறாரு? உனக்கு பின்னாடி 1000 மக்களை கர்த்தர் பார்க்குறாரு. உனக்கு பின்னாடி 1,00,000 மக்களை பார்க்குறாங்க. ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்த ஒரு மோகன் சி லாசரஸை கர்த்தர் விடுதலையாக்கும் போது அவரை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினவர் இவர் ரட்சிக்கப்பட்டால் போதும்னு தான் நினச்சிருப்பார். ஆனால் அவருக்கு பின்னாடி லட்சக்கணக்கான ஜனங்களை கர்த்தர் பார்த்தாரா இல்லையா? ஃபர்ஸ்ட் மோகனை ரட்சிக்கும் போது அவருக்கு பின்னாடி ஒரு 40,000 50,000 மக்களை கர்த்தர் பார்த்தாரா இல்லையா? என்ன ரட்சிக்கும் போது எத்தனை நாட்டில் போய் இவன் மூலமாக ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறாங்களோன்னு பார்த்தாரா இல்லையா? இவர் பார்க்கறது எனக்கு முதல்ல தெரியாது. அவருடைய வழியில் நடக்கத்தான் அவர் திட்டம் நிறைவேறிக்கிட்டே இருக்கும். இந்த ஆவியானவருடைய வேலை என்ன தெரியுமா? ரோமர் 8:14 வாசிங்க. ரோமர் 8:14. எவர்கள், நீங்கள் எடுத்து வாசிங்கிறத நான் சொல்லாமல் இருக்கேன், எனக்கு வசனம் தெரியும். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, இப்போ என்ன ஆவியினால் என்ன செய்யணும்? நான் ஆவியானவர் வர்றாரு, பலன் தர்றாரு, விடுதலை தர்றாரு, ஞானம் தர்றாரு, எல்லாம் தர்றாரு. ஆனால் அந்த ஆவியானவர் என்ன செய்யறாரு? இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு? 8:14. 8:14 ரோமர் 8:14. led by the Spirit of God. அப்போ நான் அதாவது சன்ஸ் ஆஃப் காட், சைல்டு ஆஃப் காட் இல்லை, என்ன போட்டிருக்கு? சன்ஸ் ஆஃப் காட். நல்ல கவனிங்க. அன்றியும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக மோடி, சில்ட்ரன் ஆஃப் காட். இங்கே என்னது? சன்ஸ் ஆஃப் காட். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? நீ இயேசுக்குள்ளே பிறந்துட்டா குழந்தை ஆகிட்ட, நீ கேட்குறதெல்லாம் தருவார். ஆனால் அவருடைய சொத்துக்கு சுதந்திரவாளியாக மாறணும்னா நீ புத்திரனாக மாறணும். எப்போ புத்திரனாக மாறுற? எப்போ அந்த வயசு வந்து உனக்கு அதை சுதந்திரிக்கக்கூடிய கெப்பாசிட்டிக்கு வரேன்னா நீ ஆவியானவர் நடத்தப்படும் போது. ஸோ லெட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். பரிசுத்த ஆவியினால் நான் நடத்தப்படும் போது ஒரு மெச்சூரிட்டி எனக்குள்ளே வருது. ஓஹோ, இதைத்தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது, இப்படி பேசணும், இப்படி பேசக்கூடாது. அந்த மெச்சூரிட்டி வர. ஏன் அப்படி போனான்னா, ஏன் இப்படி செஞ்சான்னா, ஏன் அதை பண்ணான்னா, இப்படி கேள்விகள் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குதுன்னா நம்ம இன்னும் மெச்சூர்ட் ஆகலைன்னு அர்த்தம். ஆவியானவர்கிட்ட நம்மளை விட்டு கொடுக்கும்போது இந்த ஆவியானவர் நம்மளை நடத்திட்டே போவார். நடத்திட்டே போய் ஒரு மெச்சூரிட்டிக்குள்ளே கொண்டு வருவார். இது தேவசித்தம், தேவசித்தர். என் வாழ்க்கை நடந்ததை சொல்கிறேன். சமீபத்தில் நான் லண்டன் போயிருந்தேன். ஒரு நைட்டுக்காக என்னை ஸ்காட்லாந்து தேசத்துக்கு கூப்பிட்டாங்க. நான் இருக்கிறது லண்டனில். ஒரு நைட், வியாழக்கிழமை நைட்டு போயிட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு நான் வந்துடணும். வெள்ளிக்கிழமை நான் வந்துடணும், ஏன்னா சனிக்கிழமை எனக்கு மீட்டிங் இருக்குது. அங்கே என்னை கூப்பிட்டது யாருன்னா, என்ன ரட்சிப்புக்குள்ளே நடத்தினா எங்கள் பாஸ்டருடைய மகன் ஸ்காட்லாண்டில் இருக்கார். நான் லண்டனில் வந்திருக்கேன்னு அவருக்கு தெரிஞ்சவொடனே, அண்ணே நான் டிக்கெட் போட்டு தரேண்ணே, ஒரு நாள் நைட்டு வந்து எங்களோட டின்னர் சாப்பிட்டு போங்கண்ணே அப்படின்னாரு. யோசிச்சு பாருங்கள், ஒரு டின்னர் சாப்பிட்றதுக்காக லண்டன்லேருந்து எங்கே ட்ராவல் பண்ணுறேன் சொல்லுங்கள்? ஸ்காட்லாண்டு தேசத்துக்கு ட்ராவல் பண்ணிட்டேன் ஒரு டின்னர் சாப்பிட்றதுக்காக. எனக்கு வேண்டிய எல்லா டிக்கெட்டையும் எடுத்து அனுப்பிட்டார், ஃப்ளைட் டிக்கெட்லாம் எடுத்து அனுப்பிட்டார். கேட்டிங்களா?
என்னை கொண்டு போய் விடுறவங்களும் சொல்லிட்டாங்க, பாச காலையில் 5 மணிக்கு ட்ரெயின் பிடிக்கணும், ஏர்போர்ட் போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும் ட்ரெயினில், நாங்கள் வர்றோம், பரவாயில்ல நீங்கள் போயிட்டு வாங்க, ஒரு புதுசாக ஒரு நாட்டை பார்த்த மாதிரி இருக்கும், இவ்வளோ ஆசைப்பட்டு உங்களுக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணி அனுப்பிட்டாங்களே, எல்லாம் போர்டிங் பஸ்லாம் எடுத்து அனுப்பிட்டாங்க. நான் போய் உட்காந்து ஜெபம் பண்ணேன், நடத்துதல் இல்லை. புரியுது உங்களுக்கு? நடத்துதல் போகலாமா? போகிற தப்பு இல்லையா? ஜாலியாக போயிட்டு வரலாம், சாப்பிட தான் கூப்பிட்றாங்க, ஸ்காட்லாந்து தேசத்துக்கு போயிருக்கலாம். நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் என்னை நடத்தவே இல்லை, சமாதானமே இல்லை. அவங்க ரொம்ப நல்லவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, ஊழியமெல்லாம் செய்கிறவங்க, ஏன் போக வேணாங்கிறாரு. ஆண்டவர் சொன்னார், ஊழியம் இருந்து நீ போனேன்னா அது வேறு மாதிரி இருக்கும். நீ சாப்பாட்டுக்காக போகும்போது பின்னாட்களில் உனக்கு இதில் பெருமை வரும். என்னென்னா, ஒரு சாப்பாட்டுக்காக ஒரு தேசத்துக்கே என்னை கூப்பிட்டாங்க அப்படிங்கிற பெருமை உனக்கு வருண்டானார். ஐயோ ஆண்டவரே, எனக்கு அந்த பெருமையெல்லாம் வேண்டாம் ஐயா, எனக்கு சாப்பாடு வேணாம், ஒன்றும் வேணான்ட்டு ஃபோன் பண்ணி, தம்பி குளிர் ஜாஸ்தியாக இருக்குப்பா, வேறு வழி இல்லை, இந்த பலியிட போகிறேன்ட்டு ராஜாவை அபிஷேகம் பண்ண சாலமோனை போல், இது சாமுவேலை போல் நான் என்ன சொல்லிட்டேன், தம்பி குளிர் ஓவராக இருக்குது, எனக்கு தாங்க முடியாது. அவங்க ஒய்ஃப் அவங்ககிட்ட சொல்லிடுச்சு. அவன் சொன்னான், அண்ணே பரவாயில்லண்ணே, உங்களை காரில் கொண்டு விட போகிறாங்க, லேடி ட்ரெயின்லாம் ஹீட்டர் இருக்குது, நீங்கள் ஃப்ளைட்டில் உட்காந்துட்டீங்கன்னா நான் வந்த உடனே ஏர்போர்ட்டில் நான் கார் வச்சுட்டு ரெடியாக இருக்கேன், வாங்கண்ணே அப்படின்னு. அவன் ஒய்ஃப் சொல்லிக்காங்க, அவருக்கு குளிர் தாங்க முடியாட்டி விட்டுருங்க, இன்னொரு தடவை வரட்டும் அப்படின்னு. அப்பா தப்பிச்சேன். புரியுதா உங்களுக்கு? நான் வேண்டான்னு சொல்லி கேன்சல் பண்ணதுக்கப்புறம் எத்தனையோ ஒரு டன் கணக்கில் ஒரு மழை பொழியிற மாதிரி என் மேலே அப்படி ஒரு அபிஷேகம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் ஒரு சின்ன சின்ன காரியத்தில் கூட கத்தட்ட கேட்டோம்னா போகாதம்ப, அதுக்காக சாப்பாட்டு முன்னாடி உட்காந்துட்டு சாப்பிட்லாமா வேண்டாமா அப்படி கேட்குறதில்ல. நம்ம அனுபவிக்கிறதுக்கு ஜென்ரல் நாலேஜை கொடுத்துருக்காரு. சில காரியங்களில், நம்ம லைஃப் சம்மந்தப்பட்ட காரியங்களில், இப்போ நான் இன்றைக்கி கருப்பு சட்டை போடலாமா வெள்ளை சட்டை போடலாமா, ஓ இஷ்டம், உன் முகத்துக்கு எது அழகாக இருக்கும். எங்கள் சேர்ச்சில் ஒருத்தன் கேட்டான், பாஸ்டர் நான் எப்படி தான் முடி வெட்டேன்னு நினைக்க சொல்கிறீங்க, ரொம்ப கட் பண்ணிட்டு வந்தால் இங்கெல்லாம் வெட்டாதராங்கிறீங்க, நிறையா வச்சுட்டு வந்தால் நிறையா வைக்காதராங்கிறீங்க, என்ன தான் செய்ய சொல்கிறீங்கன்னு ஒரு பையன் என்கிட்ட கேட்டான். என்ன சொல்கிறது, போய் கண்ணாடி முன்னாடி உன் மூஞ்சியை பாடுறா, உன் மூஞ்சிக்கு எது நல்லா இருக்கோ அதை செய்ய, அவன் கண்டமாக வைக்கிறாங்கிறக்கா வைக்காத, உனக்கு செட் ஆகாது, உன் முகத்துக்கு எது அழகாக இருக்கோ அதை வச்சுக்கணும். இப்போ தான் புரியுது பாஸ்டர் அப்படிங்கிறான். ஏன் சொல்கிறீங்கன்னு இப்போ தான் புரியுது. சினிமாவில் வைக்கிறவன் அவன் ஒரு ஷூட்டிங்கில் ஒரு காட்சி முடிஞ்சுமே அடுத்ததில் மாற்றிட்டு போயிடும், பிக்கை வச்சுருப்பான், என்னத்தையோ வச்சுருப்பான், மாற்றிட்டு போயிடுவான். நம்ம அவனை பார்த்து இவனை பார்த்து வச்சு நம்ம ஒரிஜினல் அழகுக்கு எடுத்துக்கிறோம். புரியுது உங்களுக்கு? இப்போ நான் கருப்பு சட்டை போடலாமா வெள்ளை சட்டை போடலாமா, இதை செய்யலாமா இதை அதெல்லாம் நேற்று ஆண்டவர் இஷ்டப்படி மன விருப்பத்தின்படி தரும். ஆனால் ஆண்டவருடைய திட்டம்னு வரும் பொழுது நம்ம லைஃப் லாங்காக நம்ம ட்ராவல் பண்ணணுங்க. முதல்ல நம்ம லைஃப் பார்ட்னர் ரொம்ப முக்கியம், நம்முடைய ஜாப் ரொம்ப முக்கியம். இப்படி நிறையா காரியங்கள் நமக்கு ஆண்டவருடைய சித்தத்தின்படி போகும்பொழுது தான் நடக்கும். ஒரு காரியம் என்னென்னா, நம்ம அசைவுகள் ஒன்று பார்க்க பார்க்க பரவாயில்ல, என் மகன் மூலமாக என் தேவ திட்டம் நிறைவேறுது. இப்போ தேவ திட்டத்தில் நடக்க நடக்க தேவன் அற்புதமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். தாவீதுக்கும் ராஜாவுக்கும் சம்மந்தமே கிடையாது, ஆடு மேய்க்கிறவன். ஆனால் கர்த்தர் அவனை குறித்து ஒரு திட்டம் வச்சுருந்தார். சரி, எல்லாத்துக்கும் மேலே நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ராகாப்னு ஒரு வேசி இருந்தால் தெரியுமா? ராகாப்னு ஒரு வேசி எங்கே இருக்குது, எந்த புத்தகத்தில் போட்டிருக்கு, படிச்சிருக்கீங்களா? அப்படியே யோசுவா புத்தகத்தில் போட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்து கானானுக்கு போகும்பொழுது அந்த நாடு எப்படி இருக்குன்னு போய் வேவு பார்த்துட்டு வாங்க, உளவாளிகளை 2 பேர் அனுப்புகிறான். இவங்க போய் அந்த ஒரு வேசி வீட்டில் தங்கியிருக்காங்க. அவள் வேசித்தனம் பண்ணுறவ, அவள் வீட்டில் போய் தங்கி இருந்துட்டு எல்லாத்தையும் நியூஸ் கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. இவளுக்கு ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. வாழ்கிறது வேசித்தனம் தான், உங்கள் ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டோம், அவர் தான் தெய்வம், அவர் இந்த பட்டணத்தை அழிச்சிருவார்னு எங்களுக்கு தெரியும், எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க, நாங்கள் உங்களை காப்பாற்றணும்ல, ராஜாட்ட சொல்லாமல் எங்களை காப்பாற்றுங்கன்னு சொன்னோடனே சரி நாங்கள் காப்பாற்றுறோம், இந்த சிவப்பு நூலை தொங்க விடு அப்படின்னு. இந்த வேசி மோசமானவ, யாரும் அவன் வீட்டுக்கு போக மாட்டாங்க, வேசித்தனம் பண்ணுறவன் தான் போவான், அவ்வளோ மோசமானவன். ஒருத்தன் அவன் வீட்டுக்கு போயிட்டாலும் அவன் மேலே ஒரு ரெட் மார்க் போட்டுருவாங்க. ஆனால் அவள் தேவனை நம்பி வந்ததுனால அவள் மட்டும் அழியலை, அவள் குடும்பம் மட்டும் அழியலை, இஸ்ரவேலுடைய பாளையத்துக்கு புறம்பே தங்கியிருந்தான். நீங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்கள். இப்போ வீட்டில் போய் யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவளை கொண்டு வந்து இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே, அடுத்து ஒரு 4 வசனத்துக்கு படித்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலின் நடுவே குடியிருந்தாலும் போட்டு. அப்போ எங்கே வந்துட்டா? நடுவில். எப்படி வந்துட்டா? எப்படி வந்தால் தெரியுமா? எப்படி வந்தால் தெரியுமா? யூதா பரம்பரையில் வந்த ஒருத்தர். ரூத்தியருடைய புருஷன் பேர் என்னது? போவாஸ் இல்லையா? அவங்க 2 பேர் சேர்ந்து யாரை பெற்றாங்க? ஓபேத். ஓபேத் யாரை பெற்றாரு? ஈசாய். ஈசாய் யாரை பெற்றாரு? தாவீது. அப்போ ரூத்தும் போவாஸும் கணவன் மனைவி.
போவாஸோட அம்மா பேர் யார்? போவாஸோட அம்மா பேர் என்ன? ராகாப். போவாஸ் பெரிய மனுஷன். போவாஸுடைய களம்னு ஒன்று இருக்குது பெத்லஹேமில். நான் அங்கே போய் பார்த்துருக்கேன். இஸ்ரேல் தேசத்துக்கு போனப்போ அந்த பெரிய களம், பெரிய பணக்காரவங்க வீட்டு ஏரியா மாதிரி அந்த ஏரியா. சல்மோனுடைய மகன் யார்? போவாஸ். சல்மோனுடைய மனைவி யார் தெரியுமா? இந்த ராகாப். கர்த்தர் எங்கே கொண்டு போய் கனெக்ட் பண்ணுறாரு? மோசமானவர், ஆனால் அவள் இயேசுவை நம்பினாள், தேவனை நம்பினாள். அவளுக்கு இவ என்னை நம்புவான்னு ஆண்டவருக்கு தெரியும். அவளுக்கு ஒரு திட்டம் வச்சுருந்தார். பிரஜாதியில் பிறந்த ஒருத்திய யூதா பரம்பரையில் கொண்டு வந்து அந்த பரம்பரையில் ஒரு சல்மோனை, ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய, சாதாரண ஆள், பெரிய பிரபுக்கள் நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அந்த சல்மோன் கூட கல்யாணம் பண்ண வச்சு அவளுக்கு ஒரு பிள்ளைய பிறக்க வச்சு போவாஸ்னு, அந்த போவாஸோட மோவாப் தேசத்திலிருந்து வந்த ஒரு ரூத்தை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி அதிலிருந்து தாவீதின் பரம்பரையை கொண்டு வர்றாருன்னா யாரையும் புறக்கணிக்கிறது. உன் பாஸ்ட் லைஃப்பை பற்றி அவருக்கு கவலை இல்லை. உன் பாஸ்ட் லைஃப், மோவாபுடைய ஸ்திரீ ஏற்கனவே கல்யாணம் ஆனவ, இப்போ மறுபடியும் 2வது கல்யாணமாக போவாஸை வந்து கல்யாணம் பண்ணுறான். உன் பாஸ்ட் லைஃப் எப்படிங்கிறத பற்றி கர்த்தருக்கு கவலையே இல்லை. அவருடைய திட்டத்தை நம்பி வந்துட்டேன்னா அவர் உனக்கு வச்சிருக்க டிசைனை கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நிறைவேற்றியே தீர்வேன். ஆமென் சொல்லுவோமா? இதை கொடுக்க கர்த்தரால் முடியும். நான் 3 பேரை சொன்னேன். யோசியா ராஜா, அந்த வாலிபன், பிசாசு பிடிச்ச வாலிபன், அடுத்து யார்? ராகாப் என்னும் வேசி. இவங்க வாழ்க்கையெல்லாம் சின்னாமின்னமாய் போய் கிடந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் தேவனோடு இணைந்த போது அவங்களுக்காக ஒரு திட்டத்தை தேவன் உருவாக்கவில்லை. உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அவங்களுக்கு வச்சிருந்த திட்டத்தில் அவங்கள ஜாயின் பண்ணி விட்டார். உனக்காக கர்த்தர் இனி ஒரு திட்டத்தை உருவாக்கணுங்கிற அவசியமே கிடையாது. உனக்காக உனக்குனே டிசைன் பண்ண ஒரு வழியை கர்த்தர் வச்சுருக்கார். அதில் உன்னை ஜாயின் பண்ணுறதுக்கு தான் அழைக்கிறார். என் திட்டம் என்ன ஆண்டவரே கேட்காதீங்க, அவர்கிட்ட வந்துட்டு உங்கள் பாதை நடத்த ஆவியானவர் அழகாக நடத்திட்டு போவார். இதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களை அபிஷேகத்தில் நடத்துவாங்க. எதுக்குன்னு அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு, அவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள, அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள, அவருடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்ள. இந்த ஆவியானவர் இல்லாமல் நம்ம தேவனுடைய பாதையில் நடக்கவே முடியாது. சுய பலத்தில் நம்ம வாழவே முடியாது. ஸோ நான் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பித்தேன்? கேஷுவலாக ஆரம்பித்தேன். இப்போ எங்கே வந்து முடியுது? தேவ திட்டம் உங்களுக்கு வச்சுருக்காருன்னு தெரியுமான்னு ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையிலேருந்து ஆரம்பித்தேன். இப்போ உங்கள் பாஸ்ட் வாழ்க்கை எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான். ஆண்டவரை அறியாதிருந்தும் அவர் அறிந்தபடினால் கொண்டு வந்து தனியாக இதே மாதிரி ஒரு யூத் கேம்ப்பு 1986 வருஷம் கொடைக்கானலுடைய பார்டர் அந்த பக்கம் பாச்சலூர்னு ஒரு மலை இருக்குது. அந்த பாச்சலூர் மலை அடிவாரத்தில் தான் ஒட்டஞ்சத்திரங்கிற இடம். அங்கே தான் நான் ரட்சிக்கப்பட்டு நான் 1 வயசு குழந்தைன்னு வச்சுங்களேன், கிறிஸ்துவுக்குள்ளே. அப்போ இந்த மாதிரி ஒரு கேம்ப் நடக்குது மலை ஏரியா ஹில்ஸ் ஏரியாவில். அப்போ மலை காடுகளுக்குள்ளே இப்படி இருக்கும்போது யூத் கேம்ப் நடக்குது. சிஎஸ் ஆப்ரஹாம்னு ஒரு பாஸ்டர் வந்து எங்களுக்கு பிரசங்கம் பண்ண, நான் எப்படி இப்போ கெஸ்ட்டாக பிரசங்கம் பண்ணுறோன்னா அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டு வந்து பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சக்கப்புறம் எல்லாத்தையும் போக சொல்லிட்டார். என்னை பார்த்து பார்த்தா, ராஜா நீ தனியாக முழங்கால் போடு அப்படின்னாரு. எல்லோரும் போயிட்டாங்க. நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறேன். என் தலையை கையை வச்சு அந்நிய பாஷை பேசி சொன்னார், உன்னை உலகத்தினுடைய பல நாடுகளில் நான் கொண்டு போய் பயன்படுத்த போகிறேன், நீ உன்னை இன்னும் தாழ்த்தி ஒப்புக்கொடு அப்படின்னாரு. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. எங்கள் ஊருக்கு மேலே ஃப்ளைட்டு கூட பறக்காத குக்கிராமம் இல்லையா, மாட்டுக்கொட்டையில் படுத்து கிடந்தவன் ஃப்ளைட்டில் போவேனா? நம்பலை. நான் உண்மையை சொன்னால் அது என்னை குஷிப்படுத்த சொல்லாருன்னு நான் நம்பலை. அதுக்கப்புறம் நான் ஊழியத்துக்கு, ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சார், ஊழியத்துக்கு வந்தேன். அதுக்கப்புறம் கோடம்பாக்கத்தில் உதவி போதகராக வந்தேன். கல்யாணம் முடிஞ்சது. திருவொற்றியூர் ஊழியத்துக்கு போச்சோன்னார். 99வது வருஷத்தில் ஆண்டவர் என்கிட்ட கேட்குறாரு, நீ ஏன் இன்னும் பாஸ்போர்ட் எடுக்கலை அப்படின்ட்டு. 86 பேசினவர் 99 கேட்குறாரு, ஏன் பாஸ்போர்ட் எடுக்கலான்னு. ஓகே எடுத்துருவோம், அவ்வளோதான், நீங்கள் சொல்லிட்டா எடுத்துருவோம் அப்படின்ட்டு பாஸ்போர்ட் எடுத்து வச்சுட்டேன். பாஸ்போர்ட் எடுத்து வச்சுட்டு ஒரு பாஸ் எனக்கு ஒரு கோட்டு கொடுத்தாரு. சும்மா விளையாட்டுக்கு பிள்ளைகிட்ட ஒரு சூட்கேஸ் தூக்கிட்டு கோட்டை போட்டு, ஏய் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு. அப்பாவுக்கு பைத்தியம் தான் பிடிக்க போகுது. ஏன்னா ஆண்டவர் பாஸ்போர்ட் எடுக்க சொல்லிட்டாருன்னா அடுத்து அதை ரிஹர்சல் பார்க்குறேன் வீட்டில். சூட்கேஸு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. ஐயோ டேடி உங்களோட பெரிய கூத்தா போச்சு. 2002 திடீர்னு ஒரு ஃபோன், தம்பி ஜான்சன்னு ராகவேந்திரா பஹ்ரைன் தேசத்தை கூப்பிட்டாரு. அப்பயே அலைன், அபுதாபி, ஷார்ஜா, துபாய், பஹ்ரைன், மஸ்கட்டு, இப்படி ஒரே டைமில் ஃபஸ்ட்டு போகும்போது ஒரு 6 நாடுகளில் கற்றுக் கொண்டு போய்
1 மாதம் அளவு நல்ல வல்லமையாக பயன்படுத்தினார். அன்னைக்கு ஆரம்பித்தது இன்றைக்கி வரைக்கும் 21 நாடுகளுக்கு போயிட்டு வரேன். அவர் சொன்னது உண்மையா இல்லையா? இப்போ ஆண்டவர் என்ன வெளியே பேசுகிறாங்க, என்ன போய் எவ்வளோ சம்பாதிச்ச பாசுக்கு தான் தெரியும் என்ன சம்பாதிக்கிறேன். நான் போகிறதெல்லாம் இலங்கை தமிழர்கள் அகதிகளாக போய் சர்ச்சு நடத்த கஷ்டப்படுறவங்களுக்கு போய் நான் பிரசங்கம் பண்ணிட்டு வரேன். வெள்ளைக்காரனுக்கு கிடையாது. அவங்க முடிஞ்ச காணிக்கையை தான் கொடுப்பாங்க. சில இடத்துல சில சபைகள்லாம் காணிக்கை கொடுக்காம தோத்திரம் பாஸ்டர்னு அனுப்புகிற ஆட்கள் இருக்காங்க. நம்மூர் பணத்துக்கு 1000 ரூபா கொடுத்து காணிக்கை கொடுக்குறவங்களாம் இருக்காங்க வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு. ஏன் அனுப்புகிறாரு? எனக்கு தெரியும், இது தேவ திட்டம். சபையை விட்டு நான் 1 மாதம் 2 மாதம் வெளியே போக வேண்டியிருக்கே, இது தேவ திட்டம். சபையை விட்டு ஊர் சுற்றுறான்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனாலும் நான் ஒரு நாள் சொல்லிட்டு ஆண்டவர் இனிமேல் போக மாட்டேன். எல்லோரும் என்ன வித்தமாக ஏதோ பண ஆசையில் நான் போகிற மாதிரி நினைக்கிறாங்க. என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். 2 மாதம் வீட்டை விட்டு போயிட்டு ஒவ்வொரு வீட்டில் உட்காந்துட்டு சோறு போடுவாங்களா, எப்போ சாப்பாடு கிடைக்குன்னு உட்காந்துருக்கணும் இல்லையா? அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து 3 மணிக்கு சாப்பாடு போடுவாங்க. குளிர் ஏன் போகணும்? ஆட்கள் இப்படி பேசுகிறாங்கன்ற நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு எவாஞ்சலிஸ்ட் 8 வருஷத்துக்கு அப்புறம் என் வீட்டை தேடி வர்றார். வீட்டை தேடி வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டு, பாஸ்டரையா நல்லா இருக்கீங்களா, என்ன பிரதர் திடீர்னு வீட்டுக்கு வேண்டிய மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வர்றார். வாங்கிட்டு வந்துச்சுட்டு உக்காந்துட்டு, என்னமோ ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களாம்ல அப்படின்னாரு. என்ன ஐயா அப்படின்னு. வெளிநாடெல்லாம் போக மாட்டேன்னு சொன்னீங்களாம்ல, அது அவருடைய திட்டத்தில் ஒன்று தாங்கிறத சொல்லியிருக்காருல, போவீங்களாம், இதை சொல்லத்தான் என்னை அனுப்புனாருனார். சாப்பிட்டு போங்க, சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அந்த தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி டீ மட்டும் கொடுங்கன்ட்டு டீ குடிச்சிட்டு போயிட்டார். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி ஒருத்தர் கொண்டு போய்கிட்டு இருக்காரு. ஏன்? என்னுடைய ஆசை அல்ல, என்னுடைய விருப்பம் இல்லை, காட்ஸ் பிளான். என்னை பெற்ற தாய் நான் இப்படி ஒரு உன்னதமான நிலைமைக்கு வருவேன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் வளர்ந்து வாலிபனாக வரும்பொழுது எனக்குள்ள ஆசைகளை, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து என்னுடைய ஓன் டிசையர்ஸ் வச்சுருக்கும் போது, அதான் ஆரம்பத்தில் 2 வார்த்தை சொன்னேன், டிசைன் அண்ட் டிசையர்ஸ். எனக்குள்ள நிறைய டிசையர்ஸ் இருக்கும்போது நான் இப்படியெல்லாம் வருவேன்னு தெரியாது. நான் வேறு மாதிரி ரூட் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் கர்த்தர் சரியான சேனலில் கொண்டு வந்து இன்றைக்கி உங்கள் மத்தியில் பேசுகிற வரைக்கும் அவர் போட்ட டிசைன். ஆமேன் சொல்லுவோமா? அவருடைய பிளான். இப்போ உங்கள்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்காது என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லை, முதல்ல பாவத்தை விட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னீங்க, அது ஃபஸ்ட்டு ஸ்டெப். 2வது ஆண்டவருடைய வசனத்தெல்லாம் வாசிப்போம். இதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு. எதுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகணும்? எதுக்கு பரிசுத்தமாகணும்? இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்தில் உங்களை கொண்டு நீங்கள் முழு நேர ஊழியமோ பகுதி நேர ஊழியமோ எதுவோ, ஆனால் உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்குது. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல எங்கே வேலை பார்க்கணும், யாரை கல்யாணம் முடிக்க, எல்லாம் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்குது. முதல்ல அதுக்கு உங்களை சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக கொண்டு போயிடுவார். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல கைகளை தட்டி, நல்ல வார்த்தைகள். நீங்கள் எழுதி கொடுத்த அந்த கொஸ்டின்ஸில் நிறைய அதிலே ஆன்சர் வந்திருக்கோம். நிறைய ஆன்சர் வந்ததா? எத்தனை பேருக்கு ஆன்சர் அதில் வந்திருக்கு? கிளியர் ஆகிருக்கீங்க? ஆன்சர் வந்ததா வரலையா? வந்துட்டு இல்லை, நான் அதை கவனிச்சிட்டே இருந்தேன். நீங்கள் ரொம்ப டீப்பாலாம் ஒன்றும் கேட்கல, ஒரு சில ஜென்ரல் கொஸ்டின்ஸ் தான். ஆனாலும் இந்த செய்தியிலேயே அவருடைய அனுபவ சாட்சியோட நீங்கள் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுக்கும் அதிலே ஆன்சர் இருக்குது. ஒரே ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு தீர்க்கதரிசி பீலையாம், அவருக்குல்ல பீலையாம் தீர்க்கதரிசி, தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன், பரிசுத்தமாய் தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன், நல்ல ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் அவனை வேறு ரூட்டில் கொண்டு போகிறதுக்கு பாலாக் ராஜா டைவர்ட் பண்ணுறான். அப்போ ஆண்டவர்கிட்ட தான் கேட்குறான், நான் போகலாமா வேண்டாமான்னு. ஆண்டவர் சொன்னார் வேண்டாம். திரும்ப போயிட்டான். திரும்ப போகலாமான்னு கேட்குறான். 3 முறை அதே மாதிரி கேட்குறான். ஆண்டவர் வேணாம், நோ நோ நோன்னு சொன்னார். ஆனால் கடைசியில் எதுக்கு தான் கீழ்ப்படிஞ்சான்னா, பாலாக் ராஜா சொன்ன வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிஞ்சான். பாலாக் ராஜா தேவ ஜனங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவன். அவங்கள சபிக்கணும் அப்படின்னு பிளான் அவனுக்கு. அவங்கள பெருக பண்ணக்கூடாது, அவங்க சாபத்துக்குள்ளே இருக்கணும், அந்த இனம் அழிஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறவன். அவன் சொல்கிற அந்த கொடுக்குற அந்த பைசாவுக்கு இந்த தீர்க்கதரிசி பீலையாம் அவன் காசெல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்கிட்டு கர்த்தருடைய பிளானை விட்டுட்டு, சித்தத்தை விட்டுட்டு வேறு ரூட்டில் அவன் போயிட்டான். அந்த பாலாக் ராஜா சொன்னது போலவே அவன் அதுக்கு போயிட்டான். கர்த்தர் இந்த 3 முறையும் நோ 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 தான் சொன்னார். திரும்பவும் போய் கேட்கும்போது ஆண்டவர் சொல்லணும்னு சொல்ல, ஓ விருப்பம், நீ போகிறன்னா போ.
அவன் விருப்பத்துக்கு விட்டார். போன்னு சொல்ல, உன் விருப்பம். ஏன்னா 3 டைம் சொல்லிட்டார் வேணான்னு. திரும்ப அனுப்பிட்ட பிறகு திரும்பவும் கூட பாருங்களேன், அவன் போகிறான் சபிக்கிறதுக்கு, கழுதை மேலே போகிறான். போகும்போது கர்த்தர் உருவின பட்டயத்தோட முன்னாடி நிற்கிறார். ஏன்னா திரும்பவும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு தரார், கடைசி ஃபைனல் சான்ஸ் தரார். அந்த கழுதைக்கு தெரியுது கர்த்தர் முன்னால் நிற்கிறாருன்ட்டு. சுவர் ஓரமும் உரசிட்டு போது காயப்படுறான். அப்போ அந்த கழுதையை போட்டு அடிக்கிறான். கர்த்தர் கழுதையை பேச வைக்கிறார் அந்த இடத்துல. அது கேட்குது, நான் உனக்கு உங்ககிட்ட வந்ததுலேருந்து உனக்கு ஏதாவது தீமை செய்தேன்னா, எவ்வளோ உன்னை சுமந்துட்டு உண்மையாக இருக்கிறேன், என்னை ஏன் இத்தனை முறை அடிக்கிற அப்படின்னு கழுது பேசுது. அப்போது நீ என்னை இப்படி சுவரில் கொண்டு போய் உரசி அடிக்கிறிய. அது சொல்லுது, கர்த்தர் எனக்கு முன்னால் என்னை தடுத்து நிறுத்தும்போது நான் எப்படி போக முடியல. ஸோ அதோட திரும்பவும் போகிறான் சபிக்கிறதுக்கு, திரும்பவும் போகிறான். ஆனால் அதுக்கு பிறகு அவன் போய் சபிக்கிறான். அந்த ஜனங்களுக்குள்ள சாபம் வரல. கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகி போயிட்டு அவனுடைய லைஃப் பார்த்திங்கன்னா பரிதாபமான மரணம். பிலேயமுடைய மரணம் ரொம்ப பரிதாபமாக இருந்தது. பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த ராஜாவும் வெறுத்து அவனை ஒதுக்கி தள்ளிட்டு இப்படி தான் இருந்தது. நான் இந்த நல்ல செய்தியை கேட்டிருக்கீங்க, எனக்கு அந்த வார்த்தையை சொல்லணும் போல் இருந்தது. அதான் நான் சொல்கிறேன். அந்த ஃபைனலாக என்னென்னா, நீங்கள் கேட்ட அநேக கேள்விகளுக்கு கர்த்தர் உங்களை முன்னாடியே டிசைன் பண்ணி வச்சுருக்கிறார். உங்களுக்கு என்ன செய்தால் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும், எதை பேசுனா நீங்கள் நல்லா இருப்பீங்க, எந்த வழி உங்களுக்கு சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அவர் எல்லா பிளானும் போட்டு வச்சுருக்கார். எல்லா பிளானும் போட்டார். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிளான் போட்டு கொடுத்தார் இல்லையா? அதே போல் உங்களுக்கு எனக்கு ஒரு பிளான், மாஸ்டர் பிளான் வச்சுருக்கிறார். அதை விட்டு விலகி போகிறதும் விலகாமல் போகிறது, தேவ சித்தத்தை நீங்கள் நானும் மீற முடியும். ஆனால் கர்த்தர் வேணான்னு சொல்லி உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் உணர்த்துகிற காரியத்தில் நீங்கள் மூவ் பண்ணாத இருக்கிறது உங்களுக்கு நல்லது. சரியா? மூவ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை என்ன செய்வார்? நடத்துவாரா? கர்த்தர் நடத்துவார். ஏன்னா அவருக்கு பயந்து தான் நீங்கள் எல்லோரும் இருக்கிறீங்க. துணிகரமான எதுவும் செய்கிறது இல்லை. ஆனாலும் சில டிஸ்டர்பன்ஸு. அதனால் ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். சகல சத்தியத்துக்குள்ளே உங்களை என்ன செய்வார்? நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? சகல சத்தியத்துக்குள்ளேயும் எல்லாத்தையும் போதித்து நடத்தக்கூடியவர் நம்முடைய ஆவியானவர் மட்டும்தான். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? இப்போ ஆண்டவர் எதெல்லாம் உங்களுக்கு நோன்னு சொல்கிறாரோ, ஆவியானவர் உங்களை நடத்தினா ஆவியானவரே உங்களுக்கு எஸ் ஆர் நோ சொல்லுவார். எதுக்கு நோ சொல்கிறாரோ அதை இப்போவே அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் விட்டுடணும். திரும்ப அதை மூவ் பண்ணிவிட்டு திரும்ப அதுகளை ஒரு கொஸ்டின் கொண்டு வர வேண்டாம். நீ வேறு பிரிக்கப்பட்ட ஒரு பிள்ளை. ஆவியானவர் உனக்கு எதை அனுமதிக்கணும், எதை செய்யணும், எப்படி உன்னை பயன்படுத்தணும்னு சொல்லி ஆவியானவருக்கு தெரியும். நீ ஆவியானவருக்கு உன்னை ஒப்பு கொடுத்தோம். எல்லோரும் கண்களை மூடி கீழே வந்துடுங்க. தம்பிங்க கொஞ்சம் கீழே வந்துடுங்க. ஸ்தோத்திரம். 2 நிமிஷம் அப்படியே கரங்களை உயர்த்தி நல்லா உங்களுடைய இருதயத்தை திறந்து பேசுங்க. ஆண்டவர் விட்டு பேசுங்க. பிள்ளைங்க எல்லோரும் புக்கெல்லாம் வச்சுருங்க. பேனா பைபிளில் பின்னாடி வச்சுட்டு உங்கள் வாய்களை திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஆவியானவர் உங்களை நடத்துவதற்கு இடம் கொடுங்க. உங்கள் ஆவியானவர் நடத்தட்டும். உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். சகல சத்தியத்திற்குள்ளேயும் உங்களை நடத்துவார். உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். உனக்கு வரக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அதுக்கு அவர் தான் தெளிவான பதில் தருவார். நாங்கள் பேசுகிறது கூட உங்களுக்கு அறகுறையாக தான் தோணும். ஆனால் ஆவியானவர் உங்களை பேசிட்டா அவங்களோடு கூட உங்களை நடத்துவதற்கு அவர் வச்சிருக்கிற பிளானுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டா உங்கள் வாழ்க்கையில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. கிளியராக கர்த்தர் நடத்துவார். வேணாம் நோன்னு சொல்கிற இடத்துல நீ அதோட முற்றுப்புள்ளி வச்சிரு. எஸ்ன்னு சொன்னால் மூவ் பண்ணு. அது நீ எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீ நல்ல ஜெபிக்கிற பிள்ளையாக மாறிடு. கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார்.
நீ இப்போ எந்த பொசிஷனில் இருக்கிற, என்ன நிலையில் இருக்கிறன்றது இப்போ உனக்கு தெரியும். எந்தெந்த காரியம் உனக்கு பிரேக்காக இருக்குது, எதை ஆண்டவர் அனுமதிக்கலை, எதை அனுமதிக்கிறார்ன்றது இப்போ நீ ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போதே ஆவியானவர் உன் இருதயத்துக்குள்ளே உனக்கு உணர்வை தருவார். உன்னோடு கூட கர்த்தர் பேசுவார். நல்ல கண்களை மூடி தனித்தனியாக நீங்கள் ஜெபம் பண்ணலாம். ஒரு 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் இது சுற்றி நீங்கள் போய் ஜெபம் பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் போகணுமோ நீங்கள் போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் நல்ல தனித்து ஜெபம் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேதர் பண்ணுவோம். எதெல்லாம் நீங்கள் இப்போ தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க போகிறீங்கன்றது தான் ஃபைனல். போய் தனியாக பர்சனலாக ஜெபம் பண்ணுங்கள். எல்லாம் தனித்தனியாக இருந்து ஜெபம் பண்ணுங்கள். தனித்தனியாக இந்த இடம் முழுவதும் நீங்கள் எங்கே வேணாலும் போய் ஜெபம் பண்ணலாம். ஆவியானவர் உங்களை நடத்தணும், உங்களோடு கூட பேசணும். இன்றைக்கி கர்த்தர் பேசுவதற்கும், கர்த்தர் எதை செய்ய அனுமதிச்சிருக்கிறார், எதை நோன்னு சொல்கிறாருன்றதை திட்டமாய் நீங்கள் அறிந்து இன்னிலிருந்து செயல்பட உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள்.